உயர்த்தி அதிகாலை வேளையில் கர்த்தருடைய நாமத்தை உயர்த்தி வந்திருக்கிற யாவரும் சத்தத்தை உயர்த்தி ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. கிருபை உள்ளவரே துதிக்கிறோம். மகிமை உள்ளவரே ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. எங்கள் மாறாதவரே ஸ்தோத்தரிக்கிறோம். மாட்சிமை நிறைந்தவரே துதிக்கிற ராஜா அப்பா. ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிறவரே, நீர் பரிசுத்த உள்ள தெய்வமே, நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம். கேருபீன்கள் சேராபீன்கள் போற்றிடும் தெய்வமே, நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம் அப்பா. சிறந்தவரே ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. பூரண அழகுள்ளவரே, நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். ஆண்டவரே, காலைகள் தோறும் கிருபைகள் புதிதாக இருக்கிற வார்த்தையின்படி இந்த நாளுக்குரிய கிருபைகளால், இந்த நாளுக்குரிய ஆசீர்வாதங்களால் தேவனைகளை நிறைத்தருளுங்க. தேவனைகளை ஆசீர்வதிங்க ராஜா. இம்மட்டும் நடத்தினவர் இனிமேல் நடத்துங்க ராஜா. ஆண்டவரே, இம்மட்டும் காத்தவர் இனிமேலும் ஏந்தி சுமந்து காத்து எங்களை தப்புவிக்கும்படியாக கேட்கிறோம். ஆவியானவரே ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலை சொன்னவரே ராஜா. அந்த கால வேளையில கூட தெய்வீக விடுதலை, தெய்வீக கரம் தாமே எங்களை ஆளுகை செய்யும் நாங்கள் கேட்கிறோம். நல்லவரே ஸ்தோத்தரிக்கிறோம். நீர் பாராட்டின நம்முடைய தயவுகளுக்காக, நம்முடைய இரக்கத்துக்காக உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றிகளை ஏறெடுக்கிறோம், துதிகளை ஏறெடுக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, நீ நல்லவர், நன்மை செய்கிறமாய் சுற்றி திரிந்தீரே. உடைய நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். உடைய நாமத்தை நாங்கள் உயர்த்துகிற ராஜா. கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள் என்ற வார்த்தையின்படி அப்பா, எங்களுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் தகப்பனே அப்பா, நீர் நல்லவராக இருந்ததுக்காக நன்றி செலுத்துகிறோம். நன்றியோடு நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம் அப்பா. ஆண்டவரே, எங்களுடைய கால் சறுக்கும் பொழுது உங்கள் கிருபை எங்களை தாங்கினதுக்காக நன்றி செலுத்துகிறோம். எங்களை தேய்ச்சினதுக்காக நன்றி செலுத்துகிறோம். எங்களை அரவணைத்ததுக்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஆவியானவரே ஸ்தோத்தரிக்கிறோம். பரிசுத்தமுள்ள தெய்வமே, நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். பரிசுத்தரே ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. சேனைகளின் கர்த்தர் நீர் பரிசுத்தர் என்று உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவரே உடைய நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். உடைய நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம் அப்பா. வந்திருக்கிற யாவர் உற்சாகமா கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோமா. ஆவியானவரே ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. எங்கள் மத்தியில் ஆளுகை செய்கிறவர், எங்கள் மத்தியில் அசைவாடுகிறவரே, உடைய நாமத்தை நாங்கள் உயர்த்துகிற தகப்பனே. நீரே எங்களுடைய ஆராதனைகளை என் தேவன் தாமே அசைவாடும்படியா நாங்கள் கேட்கிற எல்லா உற்சாகமா கரங்களை தட்டி நாமத்தை மகிமைப்படுத்துவோமா. நன்றி தகப்பனே, ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. துதிக்கிறாச்சு எங்கள் அதிகமான இஷ்டத்தை வழிநடத்துகிற அன்பின் பரலோக பிதாவை ஆஸ்வதிக்கப்பட்ட அந்த அருமையான அதிகாலை வேளையில் நம்முடைய சமூகத்தில் அமரக்கூடிய கிருபை கொடுத்துக்க அன்றி செலுத்துகிறோம். தெய்வன் தாமே ராஜா, அந்த ஆராதனையுடைய கரத்தில் கொடுக்கிறோம். எல்லா தடைகளை நீக்கி நீரை பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. ஆராதனை தெய்வீக பிரசனம் தாமே இல்லை ஆளுகை செய்ய நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. தாழ்த்துக்கிறவரும் யாக்கிற இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென். Praise the Lord. Hallelujah. எல்லாரும் சந்தோஷமா இருக்கீங்களா? அந்த காலை வேளையில நம்முடைய 14 நாட்கள் ஜெபத்திற்கு நம்ம நிறைவு பகுதிக்கு நம்ம வந்திருக்கிறோம். ஆண்டவர் நம்மளை அற்புதமாய் நடத்தி வந்திருக்கிறார். ஆமென். இந்த காலை வேளையிலும் ஆண்டவர் சில பாடலை பாடி நம்ம உயர்த்த போகிறோம். ஆண்டவர் மகிமைப்படுத்த போகிறோம். நீர் என் பெலனும் என் கேடகமாம், உம்மைத்தான் நம்பி இருந்தேன் என்று சொல்லி பாடி இந்த காலை வேளையில ஆண்டவர் உற்சாகமா மகிமைப்படுத்துவோம். நல்ல எல்லாரும் கரங்களை தட்டி பாடுவோம். ஆண்டவரே, நீரே எங்கள் பெலனும் கேடகமான தேவன் ராஜா, உம்மை நாங்கள் நம்பி இருக்கிறோம், உம்மைத்தான் நாங்கள் ஆராதிப்போம் என்று உள்ளத்தின் ஆழத்திலிருந்து வாஞ்சியோடு கூட ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். நீர் என் பெலனும் என் கேடகமாம், உம்மைத்தான் நம்பி இருந்தேன். நீர் என் பெலனும் என் கேடகமாம், உம்மைத்தான் நம்பி இருந்தேன். சகாயம் பெற்றேன், உதவி பெற்றேன், பாடி உம்மை துதிப்பேன்.
சகாயம் பெற்றேன், உதவி பெற்றேன், பாடி உம்மை துதிப்பேன். உம்மை போற்றுவேன், உம்மை உயர்த்துவேன், உம்மை பாடுவேன், உம்மை ஆராதிப்பேன். உம்மை போற்றுவேன், உம்மை உயர்த்துவேன், உம்மை பாடுவேன், உம்மை ஆராதிப்பேன். துதிகன மகிமைக்கு பாத்திரர் இயேசு ராஜா நீரே. எங்கள் துதிகன மகிமைக்கு பாத்திரர் இயேசு ராஜா நீரே. என் விண்ணப்பத்தின் சத்தத்தை கேட்டவரே, நன்றி நன்றி ஐயா. என் விண்ணப்பத்தின் சத்தத்தை கேட்டவரே, நன்றி நன்றி ஐயா. விடுவித்து என்னை மீட்டவரே, நன்றி நன்றி ஐயா. விடுவித்து என்னை மீட்டவரே, நன்றி. கைகளை உயர்த்தி சகாயம் பெற்றேன், சகாயம் பெற்றேன், உதவி பெற்றேன், பாடி உம்மை துதிப்பேன். சகாயம் பெற்றேன், உதவி பெற்றேன், பாடி உம்மை துதிப்பேன். உம்மை போற்றுவேன், உம்மை உயர்த்துவேன், உம்மை பாடுவேன், உம்மை ஆராதிப்பேன். உம்மை போற்றுவேன், உம்மை உயர்த்துவேன், உம்மை பாடுவேன், உம்மை ஆராதிப்பேன். துதிகன மகிமைக்கு பாத்திரர் இயேசு ராஜா நீரே. சொல்லுமா, துதிகன மகிமைக்கு பாத்திரர் எங்கள் இயேசு ராஜா நீர் ஒருவர் தான் ஆண்டவரே. இன்னும் ஒருவரை சொல்லுமா, துதிகன மகிமைக்கு, துதிகன மகிமைக்கு பாத்திரர் இயேசு ராஜா நீரே. எங்கள் துதிகன மகிமைக்கு பாத்திரர் இயேசு ராஜா நீரே. என்னை ரட்சித்து ஆசீர்வதித்தவரே, நன்றி நன்றி ஐயா. என்னை ரட்சித்து ஆசீர்வதித்தவரே, நன்றி நன்றி ஐயா. போஷித்து என்னை உயர்த்தினீரே, நன்றி நன்றி ஐயா. உம் வார்த்தையால் போஷித்து என்னை உயர்த்தினீரே, நன்றி நன்றி ஐயா. சகாயம் பெற்றேன், உதவி பெற்றேன், பாடி உம்மை துதிப்பேன். சகாயம் பெற்றேன், உதவி பெற்றேன், பாடி உம்மை துதிப்பேன். உம்மை போற்றுவேன், உம்மை உயர்த்துவேன், உம்மை பாடுவேன், உம்மை ஆராதிப்பேன். கைகளை உயர்த்தி சொல்லுவோமா, ஆண்டவரே உம்மை போற்றுவோம், உம்மை ஆராதிப்போம் ராஜா. ஆமென். துதிகன மகிமைக்கு பாத்திரர் இயேசு ராஜா நீரே. எங்கள் துதிகன மகிமைக்கு பாத்திரர் இயேசு ராஜா நீரே. நீரெந்தனும் என் கேடகமாம், உம்மைத்தான் நம்பியிருந்தேன். நீரெந்தனும் என் கேடகமாம், உம்மைத்தான் நம்பியிருந்தேன். சகாயம் பெற்றேன், உதவி பெற்றேன், பாடி உம்மை துதிப்பேன். சகாயம் பெற்றேன், உதவி பெற்றேன், பாடி. தலைக்கு மேல கையை தட்டி உம்மை போற்றுவேன், உம்மை உயர்த்துவேன், உம்மை பாடுவேன், உம்மை ஆராதிப்பேன். உம்மை போற்றுவேன், உம்மை உயர்த்துவேன், உம்மை பாடுவேன், உம்மை ஆராதிப்பேன். துதிகன மகிமைக்கு பாத்திரர் இயேசு ராஜா நீரே. எங்கள் துதிகன மகிமைக்கு பாத்திரர் இயேசு. இன்னும் ஒரு முறை சொல்லுவோமா, எங்கள் துதிகன மகிமைக்கு பாத்திரர் இயேசு ராஜா நீரே. எங்கள் துதிகன மகிமைக்கு பாத்திரர் இயேசு ராஜா நீரே. நல்ல உற்சாகமா கரங்களை தட்டி இந்த காலை வேளையில நம்முடைய மகிமையின் தேவனை உயர்த்துவோம். ஆண்டவரே, நீரே எங்கள் பேலனும் எங்கள் கேடகமுமானவர். உம்மைத்தான் நாங்கள் நம்பி இருக்கிறோம் ராஜா. எங்களை ரட்சித்து விடுவித்தவர் நீர், எங்களை ஆசீர்வதித்து போஷிப்பவர் நீர் ராஜா. உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம், மகிமைப்படுத்துகிறோம் தேவமே.
நன்றி 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 ராஜா. உள்ளத்தின் ஆழ்த்திலிருந்து உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம். எங்களுடைய ஒவ்வொரு விண்ணப்பங்களுக்கும் ஆண்டவரே செவி சாய்த்து அதற்கு பதில் தருகிற நல்ல தெய்வம் நீங்க ராஜா. உம்மையே நாங்கள் உயர்த்துகிறோம். Oh, we praise you, Lord. நல்ல உற்சாகமா கரங்களை தட்டி நம்முடைய ஆண்டவரை மகிமைப்படுத்துவோமா? நன்றி நன்றி ராஜா. எங்கள் எல்லா துதிக்கும் கனத்துக்கும் புகழ்ச்சிக்கும் பாத்திரர் நீர் ஒருவர் மாத்திரம்தான். நன்றி 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 ஆண்டவரே. We praise you, Lord. Hallelujah. ஆண்டவர் சமூகத்தில் எழும்பி நிற்போமா? Oh, we glorify you, Lord. கரங்களை உயர்த்தி ஆண்டவரை பார்த்து சொன்னோம், ஆண்டவரே அப்பா இந்த 8வது மாதத்தை காண செய்தது அப்பா உம்முடைய கிருபை தான் ராஜா. எங்களை ஒவ்வொரு நாளும் வழிநடத்தி வந்தது உம்முடைய அன்பும் உம்முடைய தயவும் தான் தகப்பனே. ஒரு தாய் தேற்றுவது போல எங்களை தேற்றுகிற நல்ல தேவன் நீங்க ராஜா. ஒரு தகப்பன் ஆண்டவரே ஒரு குழந்தையை சுமப்பது போல ஆண்டவரே எங்களை ஆண்டவரே நீர் சுமந்து வருகிறீர்கள். அதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அநேக நேரங்களில் எங்களுடைய பிரச்சனைகளை பார்த்து நாங்கள் கலங்குகிறோம் ஆண்டவரே. ஆனால் அப்பா உம்முடைய பிரசனத்தினால அவை எல்லாம் ராஜா மெழுகுகளை போல அப்பா உருகுகிறத நாங்கள் பார்க்கிறோம் தகப்பனே. எங்களுக்காக தேவன் நீர் ஆண்டவரே அப்பா கிரியை செய்கிறவரா இருக்கிறீங்க. இந்த காலை வேளையில நீங்க மாத்திரம் போதும்னு சொல்லுகிறவங்க, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மாத்திரம் போதும்னு சொல்லுகிறவங்க, இந்த காலை வேளையில இந்த பாடலை பாடி ஆண்டவர் சமூகத்துல முழுமையாக நம்மளை அர்ப்பணிப்போமா? தாய் போல தேற்றி தந்தை போல ஆற்றி எல்லா கைகளை வானத்துக்கு நேராக உயர்த்தி உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவராக இயேசு மீது இருக்கக்கூடிய அன்பை இந்த காலை வேளையில வெளிப்படுத்துவோம். தாய் போல தேற்றி தந்தை போல ஆற்றி தோள் மீது சுமந்திடும் என் இயேசையா. தாய் போல தேற்றி தந்தை போல ஆற்றி தோள் மீது சுமந்திடும் என் இயேசையா. உம்மை போல புரிந்து கொள்ள யாரும் இல்லையே, உம்மை போல அரவணைக்க யாரும் இல்லை. சொல்லுவோமா? உம்மை போல ஆண்டவரே உங்களை போல எங்களை புரிந்து கொள்ற நல்ல தேவன் இந்த உலகத்துல இல்ல ராஜா. ஆண்டவரே உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம். கைகளை உயர்த்தி சொல்லுங்க, நீ போதும் என் வாழ்விலே என் இசையா, நீ போதும் என் வாழ்விலே, நீ போதும் என் வாழ்விலே என் இசையா, நீ போதும் என் வாழ்விலே. மலை போல துன்பம், மலை போல துன்பம் என்னை சூழும் போது அதை பனி போல உருகிட செய்பவரே. ஆண்டவரே மலை போல பாரங்களை எங்களை ஆண்டவரே சூழ்ந்து கொள்ளும் பொழுது ஆண்டவரே உம்முடைய பிரசனத்தினால மெழுகுகளை போல உருக செய்கிற தேவன் நீர் ராஜா. சொல்லுங்க, கண்மணி போல், கண்மணி போல் என்னை காப்பவரே, உள்ளங்கையில் பொறிந்தென்னை நினைப்பவரே, கண்மணி போல் என்னை காப்பவரே, உள்ளங்கையில் பொறிந்தென்னை. 2 கரங்களை உயர்த்தி, நீ போதும் என் வாழ்விலே என் இசையா, நீ போதும் என் வாழ்விலே, நீ போதும் என் வாழ்விலே என் இசையா, நீ போதும் என் வாழ்விலே. பலவீன நேரம் கிருபை உனக்கு போதும், உன் பலவீனத்தில் பலன் தருவேன் என்றேன். பலவீன நேரம் என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்தில் பலன் தருவேன் என்றேன். நிழல் போல என் வாழ்வில் வருபவரே, விலகாமல் துணை நின்று உள்ளத்தின் ஆழ்த்திரு சொல்லுமா, நிழல் போல என் வாழ்வில் வருபவரே, விலகாமல் துணை நின்று காப்பவரே, நீ போதும் என் வாழ்விலே என் இசையா, நீ போதும் என் வாழ்விலே, நீ போதும் என் வாழ்விலே என்
ஏசையா நீ போதும். சொல்லுங்க, தாய் போல பாசம், தாய் போல பாசம், தந்தை போல நேசம், ஒரு தோழன் போல புரிந்து கொண்ட என் ஏசையா. தாய் போல பாசம், தந்தை போல நேசம், ஒரு தோழன் போல புரிந்து கொண்ட என் ஏசையா. உம்மை போல புரிந்து கொண்டதும் யாரும் இல்லையே, உம்மை போல அரவணைப்பதும் யாரும் இல்லையே. கைகளை உயர்த்தி, உம்மை போல புரிந்து கொண்டதும் யாரும் இல்லையே, உம்மை போல அரவணைப்பதும். கைகளை உயர்த்தி சொல்லுமா, நீ போதும் என் வாழ்விலே, என் இசையா நீ போதும் என் வாழ்விலே. உள்ளத்தின் ஆழ்ந்த ஆண்டவரே, நீர் மாத்திரம் போதும் ராஜா, நீங்க ஒருவர் மாத்திரம் போதும் ஆண்டவரே. Oh, we praise you Lord. நீர் போதும் என் வாழ்விலே, என் இசையா நீர் போதும் என் வாழ்விலே, நீர் போதும் என் வாழ்விலே, என் இசையா நீர் போதும் என் வாழ்விலே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தொடர்ந்து ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்லி கொண்டு வருகிறோம். நன்றி சொல்வது நமக்கு நல்லது. ஹல்லேலூயா. நன்றி சொல்லும் பொழுது அந்த நன்றி உணர்வு நமக்குள்ளே ஒரு சந்தோஷத்தை கொண்டு வருகிறது, சரீரத்தில் ஒரு ஆரோக்கியத்தை கொண்டு வருகிறது. சரீரத்தின் அவயவங்களுக்காக, ஐம்புலன்களுக்காக அப்பாவுக்கு நன்றி சொல்லி கொண்டு வருகிறோம். இன்னைக்கு சுவை உணர்வுக்காக, நாக்குக்காக கர்த்தரை நாம் துதிக்க போகிறோம். நம்ம உடம்புல நாக்குடைய விசேஷம் என்னன்னா, எலும்பே இல்லாத ஒரு உறுப்பு நாக்கு. அதில் எலும்பு கிடையாது, ஆனால் அது எல்லாரையும் அடித்து நொறுக்கிடும். பவர்ஃபுல்லான எலும்பு இல்லாத ஒரு அவயவம். ஆனால் அந்த ஆக்டோபஸ் எப்படி உடம்பை வளைக்குதோ அது போல், ஆக்டோபஸ் போலவே நம்முடைய நாக்கில் 8 தசைகள் நம்முடைய நாக்கில் பின்னி பிணைந்து இருக்கிறது. எலும்பு இல்லாமல் அது மூவ் ஆகுறதுக்கு அந்த தசைகள் தான் காரணம். அது மாத்திரமல்ல, இந்த எலும்பு இல்லாதனால தான் நாக்கு வளைந்து கொடுக்கிற தன்மையோடு காணப்படுகிறது. நம்ம எல்லாரும் கரங்களை உயர்த்தி, எலும்பு இல்லாமல் நெகிழ்வு தன்மையோடு என் நாவை நீர் படைத்ததற்காக நன்றி ஆண்டவரே என்று சொல்லி எல்லாரும் ஆண்டவரை நோக்கி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தாவே, உம்மை துதிக்கிறோம், துதிக்கிறோம். அற்புதமாக எங்கள் நாக்கை நீர் படைத்திருப்பதற்காக ஸ்தோத்திரம். எலும்பு இல்லாமல் தசைகளால் அதை உருவாக்கி இருக்கிறீரே, உமக்கு ஸ்தோத்திரம். அதற்கு ஒரு நெகிழ்வு தன்மையை கொடுத்திருக்கிறீரே, உமக்கு நன்றி. அதே போல நானும் ஆண்டவரே எல்லா வகையிலும் விட்டு கொடுக்க, வளைந்து கொடுக்க கர்த்தர் எனக்கு நல்ல சுபாவத்தை கொடுப்பதற்காக உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன், நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. ஹல்லேலூயா. அடுத்து நம்முடைய நாக்குல 2000 8000 சுவை மொட்டுகள் இருக்குதான். சுவையை அறிந்து கொள்ளக்கூடிய மொட்டுகள் இருக்கிறது. ஒவ்வொரு சுவை மொட்டிலும் 50 100 ரிசப்டர்கள், அதாவது இனிப்பு எது, உப்பு எது, புளிப்பு எது, கசப்பு, துவர்ப்பு என்று 5 வகையான அந்த சுவையை பிரித்து அறியக்கூடிய ரிசப்டர்களை ஆண்டவர் நம்முடைய சுவை மொட்டுகளில் வைத்திருக்கிறார். நம்ம நாக்குல 2000 8000 சுவை மொட்டுகள் இருக்குதான். எவ்வளவு அற்புதமாக கர்த்தர் நம்முடைய நாவை உருவாக்கி இருக்கிறார். கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஆண்டவரே, நாங்கள் உணவை ருசிக்க, ஆண்டவரே 5 வகையான ருசியை வேறு பிரித்து அறிய கர்த்தர் எங்களுக்கு கொடுத்திருக்கிற இந்த நாவுக்காக உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. அதிலே நீர் கொடுத்திருக்கிற சுவை மொட்டுக்களுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். சுவையான உணவை நாங்கள் ருசிக்கும்படியாக கர்த்தர் எங்களுக்கு அற்புதமாக இந்த நாவை படைத்திருப்பதற்காக உமக்கு நன்றி 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 செலுத்துகிறோம் ஆண்டவரே. உம்மை மகிமைப்படுத்துகிறோம் அப்பா. நாக்குடைய இன்னொரு விசேஷம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்முடைய நாக்கில் 10 நாளைக்கு ஒரு முறை நாவில் இருக்கிற சுவை மொட்டுகள், நாக்கு நீட்டினா புளி புளி புளியா இருக்குதுல்ல, அதான் சுவை மொட்டு. 10 நாளைக்கு ஒரு முறை புதுசு புதுசாக வளர்ந்துக்கிட்டே இருக்குதான். அது உடம்புல வேகமாய் வளரக்கூடிய ஒரு அவயவம் நாக்கு. நாக்கில் ஏதாவது காயம் பட்டுட்டா 10 நாளைக்குள்ள துரிதமாய் ஆறிடுமா. ஏன்னா புதிதாய் அது சுவை மொட்டுகளை உருவாக்குகிறது. ஆகவே ஆண்டவரே, என் சரீரத்தில் வேகமாய் குணமடையக்கூடிய தன்மையை
என் நாவுக்கு நீர் கொடுத்திருப்பதற்காக ஸ்தோத்திரம் என்று சொல்லி கரங்களை உயர்த்தி எல்லாரும் அப்பாவை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். இப்போ நல்ல சத்தத்தை உயர்த்தி நான் சொல்லதை உணர்ந்து ஆண்டவரை துதிச்சிங்கன்னா நம்முடைய சரீரமே ஒரு அதிசயம்தான். நம்ம நினைத்து பார்க்க முடியாத அதிசயத்தை கர்த்தர் நம்முடைய சரீரத்தில் வைத்திருக்கிறார். எவ்வளவு அற்புதமாக ஆண்டவரே எங்கள் நாவை நீர் படைத்திருக்கிறீர் அப்பா. உம்மை துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. நான்காவது, பேசுகிற திறனை கர்த்தர் நம்முடைய நாவுக்கு கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. விலங்குகளுக்கு அதை கொடுக்கல. கிளிக்கு கூட சொல்லி கொடுத்த ஒரு 4 வார்த்தை தான் பேசும். ஆனா நமக்கு அப்படி அல்ல. நாக்கு அந்த மெய் எழுத்துக்கள் உயிர் எழுத்துக்களை உச்சரிக்க, அந்த நாவிலிருந்து வெவ்வேறு விதமான சத்தத்தை, நம்ம வாயிலிருந்து வர்ற வேறு வேறு விதமான சத்தத்தை உருவாக்குவது நாக்கு தான். ஆகவே நாம் பேசுவதற்கும் தேவனை மகிமைப்படுத்துவதற்கும் பாடுவதற்கும் கர்த்தர் நம்ம கொடுத்த நாவுக்காக அப்பாவை உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஆண்டவரே அப்பா, எங்கள் நாவை பேசும் திறன் கொடுத்து படைத்தீரேன், நன்றி ஆண்டவரே. மிருகங்களுக்கு இல்லாத பேசுகிற சக்தியை மனிதனுக்கு நீர் கொடுத்தீரே அப்பா. நாங்கள் வாயிலிருந்து வார்த்தைகளை உச்சரிக்க, பாடல்களை பாட எங்களுக்கு நீர் கொடுத்த திறனுக்காக உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த காலை வேளையிலே நீர் கொடுத்த நாவினால் உம்மை நாங்கள் துதிக்கிறோம், நன்றியோடு உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த நாவு எப்பொழுதும் உம்மை துதிக்க, உம்மை பாட, நலமான விஷயங்களை பேச கர்த்தர் எங்களுக்கு கிருபை தருவதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உம்மை துதிக்கிறோம் துதிக்கிறோம். அடுத்த நாக்கு இன்னொரு விஷயத்துக்கு பயன்படுது. நிறைய பேருக்கு அது தெரியாது. டாக்டர்கிட்ட போனா நாக்கு நீட்ட சொல்வார், பார்த்துருக்கீங்களா? எதுக்கு நாக்கு நீட்ட சொல்றார்? எவ்வளவு நீளமா இருக்குன்னு செக் பண்றதுக்கா? நாக்களுடைய கலர், அதனுடைய வடிவத்தை வச்சு உடம்புல என்ன வியாதின்ட்டு கண்டுபிடிக்க முடியுமா? உடம்பில் இருக்கிற வியாதியை நாக்கு பிரதிபலிக்குதான். அதுக்கு தான் நாக்கு நீட்ட சொல்றாங்க. விட்டமின் குறைபாடு, ஏதாவது நோய் தொற்றுகள், ஜுரம், கிருமி தொற்றுகள் இருந்தால் நாக்கு காமிச்சு கொடுத்துருமா. அப்ப பாருங்க, நம்முடைய உடலின் உள்ளான பலவீனங்களை நாவு நமக்கு காண்பித்து நம்மை சரிப்படுத்திக் கொள்ள உதவி செய்கிறது. ஆகவே கரங்களை உயர்த்தி அப்பாவுக்கு நன்றி செலுத்துவோம். ஆண்டவரே அப்பா, எங்கள் நாவு உடல் ஆரோக்கியத்தை பிரதிபலிப்பதற்காக நன்றி அப்பா. எங்கள் நாவின் நிறம் வடிவத்தை வைத்து எங்களுக்குள் இருக்கிற குறைகள், எங்களுக்குள் இருக்கிற நோய் தொற்றுகள், நோய்களை அறிந்து கொள்ள கர்த்தர் தாமே இதை படைத்திருப்பதற்காக உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மறைவானவைகளை வெளிப்படுத்துகிற அந்த திறனை நாவுக்கு கொடுத்திருக்கிறீரே, உமக்கு ஸ்தோத்திரம். அதே போல எங்களுக்குள்ள மறைபொருளை வெளிப்படுத்தும் வரத்தை தருவதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. உம்மை மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே. ஆறாவதாக, நம்ம ஏதாவது விஷத்தை தெரியாம வாயில வச்சிட்டோம்னா நாக்கு உடனே காமிச்சு கொடுத்துருமா. இது விஷம், இதை நம்ம சாப்பிடக்கூடாது, இது கெட்டு போயிருக்கிறது அப்படின்னு சொல்லி காமிச்சு கொடுக்குமா. ஆனா கெட்டுப்போன உணவா இருந்தாலும் பரவாயில்லன்னு நம்ம வேணும்னே சாப்பிட்றதுனால தான் டாக்டர்கிட்ட போயிட்டு வயிற்றுப்போக்கு உட்கார்ந்துடுறோம். நாக்கு உடனே காமிச்சிருமா, சின்ன வித்தியாசம் இருந்தாலும். ஏன்னா அந்த கசப்பு உணர்வை அந்த அறியக்கூடிய ரிசெப்டர் இது விஷம் அப்படின்னு உடனே காமிச்சிருமா. நம்ம உடனே உஷாராகி அந்த உணவை ஒதுக்கி விடும் பொழுது நாம் தப்பித்து கொள்கிறோம். நாக்கு சொல்லதை கேட்காம எனக்கு வயிறு தான் முக்கியம்னு சொல்லி சாப்பிடும் பொழுது நம்ம நோயில சிக்கிக் கொள்கிறோம். ஆகவே இந்த எதிரிகளினால், நச்சுக்களினால் வருகிற ஆபத்தை கண்டறியும் திறனை கர்த்தர் நாவுக்கு கொடுத்திருப்பதற்காக கரங்களை உயர்த்தி அப்பாவுக்கு நன்றி செலுத்துவோம். ஆண்டவரே ஹல்லேலூயா. அப்பா, விஷத்தை, கெட்டுப்போன உணவை எங்கள் நாவு சுவைக்கும் பொழுது அது உடனே கண்டுபிடித்து இது உடலுக்கு நல்லதல்ல என்று சொல்லி அதை ரிஜெக்ட் பண்ணக்கூடிய அந்த ஞானத்தை நாவுக்கு நீர் கொடுத்திருக்கிறீரே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. நாங்கள் நச்சுக்களுக்கு விலகி இருக்க, விஷத்தை ஆண்டவரே அறிந்து அதை துப்பிவிட கர்த்தர் எங்களுக்கு இப்படிப்பட்ட திறனை எங்கள் நாவுக்கு கொடுத்திருப்பதற்காக உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உம்மை நாங்கள் துதிக்கிறோம் அப்பா. உம்மை மகிமைப்படுத்துகிறோம். கடைசியாக, நான் ஏற்கனவே சொன்னது போல, நம்முடைய கண்ணை போல இன்னொருவருக்கு இல்லை, நம்முடைய காதை போல இன்னொருவருக்கு இல்லை, அதே போல நம்முடைய நாக்கை போல இன்னொருவருக்கு இல்லை. அல்லேலூயா. ஒருவருடைய நாக்கை போல இன்னொருவருடைய நாக்கு இல்லையா. ஒவ்வொருத்தருக்கும் வித்தியாசமான நாக்கை ஆண்டவர் படைத்திருக்கிறார். இதுவே நமக்கு என்ன காண்பிக்குதுன்னா, படைப்பு என்பது இயற்கையானதல்ல, அதை கர்த்தரை உருவாக்குகிறார். இயற்கை என்ன பண்ணும்? ஒன்றை போல இன்னொன்றை உருவாக்கும். நம்முடைய செல் ஒரு செல்லை போல இன்னொரு செல்லை உருவாக்கும். ஆனா புதிதாக யோசித்து ஒன்றை அதனால் செய்ய முடியாது இயற்கையினால். அப்ப இந்த நாக்கு, கண்ணு, காது எல்லாம் வித்தியாசமா உருவாவது இயற்கை யோசித்து உருவாக்குவதல்ல. படைப்பாளி ஆகிய நம்முடைய ஆண்டவர் நம்மளை பார்த்து பார்த்து படைத்திருக்கிறார். அல்லேலூயா. நம்ம ஒரு அற்புதம். ஆமென்.
ஆண்டவர் நம்மை அவர் வடிவமைத்திருக்கிறார். நம்முடைய சரீரத்தையும் நம்முடைய தோற்றத்தையும் அப்பா உருவமைத்திருக்கிறார். நம்முடைய நாவையும் கர்த்தரே வடிவமைத்திருக்கிறார். ஆகவே 2 கரங்களையும் உயர்த்தி, ஆண்டவரே, என் நாவை போல் இன்னொருவருக்கு இல்லை அப்பா. தனித்தன்மையோடு என்னை நீங்க படைச்சிருக்கிறீங்க ஆண்டவரே. என்னை போல் இந்த உலகத்தில் வேறொருவர் இல்லை தகப்பனே. என்னை நீர் படைத்தீர், என்னை நீர் வடிவமைத்தீர், என்னை நீர் உருவாக்கினீர். எனக்கு நீர் ஒவ்வொரு நாளும் உயிர் கொடுக்கிறீர். நீர் கொடுத்த இந்த வாழ்வை உம்முடைய மகிமைக்காக நான் பிரயோஜனப்படுத்த கர்த்தர் எனக்கு கிருபை கொடுப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம். நீர் கொடுத்த இந்த நாவுக்காக ஸ்தோத்திரம். என் நாவு தனித்துவமானதப்பா. என் நாவை போல் இன்னொருவருடைய நாவு இல்லாததற்காக உம்மை மகிமைப்படுத்துகிறேன். என்னை ஆண்டவரே ஒரு யூனிக்காக, ஒரு தனித்தன்மையுடைய ஒரு படைப்பாக உருவாக்கியிருப்பதற்காக உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். ஹல்லேலூயா. எல்லாரும் ஒரு முறை கூட அப்பாவை கரங்களை தட்டி ஸ்தோத்திரம் பண்ணுவோம். நன்றி 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 செலுத்துகிறோம். உம்மை மகிமைப்படுத்துகிறோம் அப்பா. உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் தகப்பனே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இந்த காலை வேளையிலே ஆண்டவருடைய சமூகத்தில் கர்த்தருடைய வார்த்தையை நாம் தியானிக்க இருக்கிறோம். பாஸ்டர் டேனியல் முன்பாக வந்து தேவனுடைய வார்த்தையை ஆவியானவர் நமக்கு ஆசீர்வதித்து தர, அது நம்முடைய இருதயத்திலே இடைப்பட நம்மை அர்ப்பணிப்போம். கண்களை மூடி ஜெபிப்போம். துதிக்கிறோம் ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இந்த விசேஷ நாட்களிலே ஆண்டவரே அற்புதமாக எங்களை 13 நாட்களாக கொண்டு வந்து கொண்டிருக்கிறீர் கர்த்தாவே. அப்பா, நீர் இந்த ஸ்தலத்துக்குள்ள வாசம் செய்கிறத நாங்கள் கண்டறிகிறோம் ஐயா. எங்களோடு கூட கடந்த நாட்களாக பேசுகிறீர் ஐயா தகப்பனே. பேசுகிற தேவன், இடைப்படுகிற தேவன், ஒவ்வொருக்கும் ஆண்டவரை தீர்க்க தரிசனங்களை சொல்லுகிற தேவன். எங்கள் ஊழியர் மூலமாக நீர் கொடுக்கிற ஒவ்வொரு வாக்கு தத்துவமும் தீர்க்க தரிசனமாக நாங்கள் அதை ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு ஆண்டவரை இந்த நாட்களில் ஆண்டவரே அப்பா, இந்த ஆவிக்குரிய ஜீவத்தில் இன்னுமாய் நாங்கள் பலன் அடைவதற்கு கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்வீராகப்பா. இன்று நாளிலும் ஆண்டவரே நீர் பேசவிருக்கிற ஒரு சத்திய வார்த்தையை ஆண்டவரே எங்களோட தாசர் மூலமாக கர்த்தரோட ஆவியானவர் எங்களுக்கு இடைப்பட்டு பேசும் அப்பா. இந்த நாள் வார்த்தை எங்களை பலப்படுத்துவதற்கு கிருபை செய்வீராகப்பா. உங்களோட வார்த்தைக்கு விரோதம் அழும்புற எல்லா மனமனத்திலும் பொல்லாத ஆவிகள் எல்லாம் இயேசுவின் நாமத்தினால கட்டி கடிந்து அப்புறப்பத்தி போடுகிறோம். நீரே இருந்து பேசும், நாங்கள் கேட்கிறோம். திருப்பாத்தில் எங்களை தாழ்த்தி வேண்டி கொடுக்கிறோம், பொறுப்படுத்திக் கொள்ளும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென் ஆமென். நாம் யாவரும் அப்படியே உட்காருவோம். இந்த நாள் ஜெபத்துக்கு வந்திருக்கிறவங்க யாவரையும் ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தினால் வாழ்த்தி வரவேற்கிறேன். ஆங்காங்கே விசுவாசிகள் கூகுள் மீட் மூலமாகவும் யூடியூப் மூலமாகவும் இந்த ஜெபத்தில் இணைந்திருப்பதற்காக கர்த்தரை துதிக்கிறேன். இந்த அதிகாலை வேளையில் ஆண்டவர் பாதத்தில் வந்த உங்களை கர்த்தர் நிச்சயமாய் ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. பக்கத்தில் அவங்க கைப்பிடிச்சு காலையில் அப்பா சமூகத்துக்கு வந்திருக்கிறீங்க. ஆண்டவர் உங்களை நிச்சயமாய் ஆசீர்வதிப்பார். நிறைய குட்டி பிள்ளைங்களாம் இன்னைக்கு வந்திருக்கிறாங்க. ஆண்டவர் உங்களெல்லாம் கண்டிப்பாக ஆசீர்வதிப்பார். அதிகாலையில் அவரை தேடுகிறவர்களை அவர் வெறுமையாய் விடுவதில்லை. இந்த ஜெப நாட்களில் கர்த்தர் கொடுத்த வாக்கு தத்தத்தின் அடிப்படையிலே கர்த்தருடைய வார்த்தையை தியானித்து கொண்டு வருகிறோம். இந்த ஜெப நாட்களில் நான் எந்த தீமில் பேசணும்னு சொல்லி நான் யோசித்து ஜெபித்து கொண்டு இருந்தேன். அப்போ நமக்கு சரியாக ஞாயிற்றுக்கிழமை நம்முடைய சபைக்கு வந்த கெஸ்ட் ஸ்பீக்கருடைய சாட்சியிலே அவர் சாட்சியோடு கூட இந்த வார்த்தையை கொடுத்தார். அது என் உள்ளத்தை தொட்டது. இந்த ஆண்டவர் நுகத்தை உடைக்கிறவர், அவர் கட்டுகளை அறுக்கிறவர் என்பதை ஆவியானவர் எனக்குள்ளே நினைவுபடுத்தி அதையே மக்களுக்கு செய்தியாக கொடுக்க வேண்டும் என்று கர்த்தர் என்னோடு உணர்த்தினதினால் தொடர்ச்சியாக இந்த ஜெப நாட்களிலே நாம் இந்த செய்தியை பார்த்து கொண்டு வருகிறோம். கர்த்தர் நுகத்தை உடைக்கிற தேவன். அல்லேலூயா. பக்கத்தில் உங்க கைப்பிடித்து இந்த வாக்கு தத்தத்தை அவர்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். கர்த்தர் நுகங்களை முறிப்பார், கட்டுகளை அவிழ்ப்பார். அப்படியே இந்த மாத வாக்கு தத்தத்தையும் அவங்களோடு சொல்லிடுங்க. என்ன வாக்கு தத்தத்தை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார்? உமக்கு நன்மை வரும். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? சொன்னேத்து பாச கிளமெண்ட் அவர் ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறார் மன வருத்தத்தோடு. இந்த வாக்கு தத்தத்தை நான் எல்லாருக்கும் நண்பர்களுக்கெல்லாம் அனுப்பும்பொழுது அவருக்கு போய் அது கிடைக்கிறது. கர்த்தர் அவரோடு கூட பேசியிருக்கிறார். அல்லேலூயா. வாக்கு தத்தம் கர்த்தர் கொடுக்கிறார். யார் மூலமாய் யாரோடு பேசுவார் என்று நமக்கு தெரியாது. ஆகவே நிச்சயமாக தேவன் நன்மையை தருவார். அப்போ இதுவரைக்கும் நம்ம உடைக்க வேண்டிய நுகத்தை பார்த்துட்டு வந்தோம். ஆனால் இன்னைக்கு நாம் ஏற்க வேண்டிய ஒரு நுகத்தை பார்க்க போகிறோம். அல்லேலூயா. நாம் விரும்பி ஏற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு நுகத்தை இன்றைக்கு நாம் பார்க்க இருக்கிறோம். ஒரு நாள் ஆண்டவர் இயேசு கலிலேயா கடற்கரை ஓரமாக ஊழியம் செய்துக்கிட்டே போறார். அவருடைய பெரும்பாலான ஊழியம் கலிலேயா கடற்கரை ஓரத்தில் தான் நடந்தது. அப்போ மக்களுடைய முகத்தை பார்க்கும் பொழுது பல வேதனைகள், அந்த
சரி, நம்ம ஆண்டவர்கிட்ட போனாவது நமக்கு விடுதலை கிடைக்கும் போனா, அங்க போனா பரிசேயர்களும் சதுசேயர்களும் ஏழை மக்களை வாட்டி வதைத்து, அதை பண்ணாத இதை பண்ணாத, அப்படி இரு இப்படி இருன்னு சொல்லி நம்ம ஏண்டா தேவாலயத்துக்கு போறோம் அப்படின்ற வெறுப்புணர்வு வரத்தக்க விதத்தில் அவர்கள் மேல் ஏராளமான சட்டதிட்டங்களை வைத்து அவர்கள் வாழ்வை கடினமாக்கின பொழுது ஆண்டவர் அவளுடைய முகத்தை பார்க்கும் பொழுது வேதனைப்பட்டு அவர்களை நோக்கி அருமையான ஒரு வார்த்தை சொன்னார். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள். அல்லேலூயா. பொதுவா இந்த வாக்கு தத்தத்தை சர்ச்சுக்கு வெளியில இருக்கிறவங்களுக்கு தான் நம்ம சொல்லுவோம். வருத்தப்பட்டு பாவ பாரம் சுமக்கிறவர்களே, இயேசுவிடத்தில் வாருங்கள், அவர் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவார். அவங்க கேட்பாங்க, உங்களுக்கு இளைப்பாறுதல் இருக்குதா? அதெல்லாம் நீ கேட்கக்கூடாது. எனக்கு இல்லை, ஆனாலும் உனக்கு என்ன பண்ணுவாரு? தருவார். இப்படிதான் நம்முடைய காரியங்கள் இருக்கிறது. ஆனா அன்பான தேவ பிள்ளைகளே, இந்த வாக்கு தத்தம் வெளியில இருக்கிறவர்களுக்கு மாத்திரமல்ல, உள்ளே இருக்கிற நமக்கும் சேர்த்து தான் ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொள்ளுங்கள், என்னுடைய நுகம் லகுவானது மெதுவானது என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அப்போ பரிசேயர்களும் சதுசேயர்களும் பிசாசும் மனிதர்களும் உங்க மேல கடுமையான நுகங்களை வைக்கிறாங்க. என்கிட்ட வந்தீங்கன்னா அந்த நுகங்களெல்லாம் நான் உடைச்சி போட்டுட்டு என்னுடைய நுகத்தை உங்கள் மேல் வைப்பேன். ஹல்லேலூயா. என்ன ஆண்டவரே, ஏற்கனவே நுகம் பாரமா இருக்குதுன்னு தானே நாங்க உங்ககிட்ட வரோம், நீங்களும் எங்க மேல நுகத்தை வைக்கிறீங்களே, இது நியாயமா என்று கேட்கலாம். இந்த நுகம் வித்தியாசமானது. என்னன்னா, உங்கள் பாரத்தை சுமக்கிற ஒரு நுகமாக இந்த நுகம் மாறுகிறது. ஒரு பக்கம் நீங்க இருப்பீங்க, இன்னொரு பக்கம் இயேசு இருப்பார். உங்க வாழ்க்கையின் பாரத்தை அவர் சுமந்து கொள்வார். நீங்க லகுவாக அவரோடு கூட நடந்து செல்ல முடியும். அதனால தான் நான் நேற்று சொன்னேன், ஆண்டவர் இயேசுவோடு ஆவியானோடு நடக்க பழகிட்டீங்கன்னா எவ்வளோ பெரிய பாரம் வாழ்க்கையில் வந்தாலும் கர்த்தர் அதை லகுவாய் மாற்றி விடுவார். எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் அந்த கஷ்டம் எல்லாம் சாதாரணமாய் கடந்து போய்விடும். உலக மனிதர்கள் பார்க்கும்போது ஆச்சரியப்படுவாங்க, என்ன நீங்க உங்களை மாதிரி கஷ்டம் என் வாழ்க்கையில வந்தா நான் எப்போ செத்து போயிருப்பேன், நீங்க பாட்டு சிரிச்சுக்கிட்டே கடந்து போகிறீர்களே, எப்படி முடியுது? அப்ப நம்ம சொல்லணும், இது என்னால் அல்ல, என்னோடு நுகத்தை சுமக்கிற என் ஆண்டவர் இயேசுவினால் அது நடக்கிறது. அல்லேலூயா. அப்ப ஆண்டவர் இயேசுவின் நுகம் பாரத்தை வைக்கிற நுகம் அல்ல, நம்மோடு இணைந்து பாரத்தை சுமக்கிற ஒரு நுகமாக காணப்படுகிறது. இந்த காலை வேளையில் இயேசுவின் நுகம், த யோக் ஆஃப் கிரைஸ்ட், இயேசுவின் நுகம் என்கிற தலைப்பில் கர்த்தருடைய வார்த்தையை உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். மத்தேயு 11வது அதிகாரத்துக்கு நேராக வேதத்தை திருப்பிக் கொள்வோம். 28 முதல் 30 வசனங்கள் வரை. மேத்யூ சாப்டர் 11 verses 28 to 30. மத்தேயு 11வது அதிகாரம் 28வது வசனத்திலிருந்து 30வது வசனம் வரை நாம் யாவரும் மாறி மாறி வாசிக்க போகிறோம். புதிய ஏற்பாட்டில் 11வது பக்கத்தில் இருக்கிறது, 17வது பக்கத்தில் இருக்கிறது. மத்தேயு 11வது அதிகாரம் 28 முதல் 30 வசனங்கள் வரை மாறி மாறி வாசிப்போம். 28 நான் வாசிக்கிறேன். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் இருக்கிறேன். என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். 30வது வசனத்தை என்னோடு சேர்ந்து வாசிருங்க. என் நுகம் மெதுவாயும் என் சுமை லகுவாயும் இருக்கிறது. கரங்களை வைத்து வர அல்லேலூயா சொல்லலாமா? உடைக்க வேண்டிய நுகத்தை உடைத்து விட்டு ஏற்க வேண்டிய இயேசுவின் நுகத்தை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். கடந்த நேற்றைய தினத்துக்கு முந்தின தினம் பாரம்பரிய நுகத்தை குறித்து உங்களோட நான் பேசினேன் இல்லையா? அந்த நாட்களிலே சீஷர்கள் பாரம்பரிய நுகத்தை புதிய விசுவாசிகள் மேல் அவர்கள் வைக்க வேண்டும் என்று யூதர்கள் விரும்பினார்கள். ஆனால் பவுல் அதற்கு விட்டு கொடுக்கவே இல்லை, முடியவே முடியாது. இவங்க பாவம், பல விக்கிரக ஆராதனையிலும் பிசாசின் கட்டிலிருந்து ஆண்டவர் இயேசுகிட்ட வராங்க, நீங்க மறுபடியும் நம்மளால சுமக்க முடியாத ஒரு நுகத்தை அவங்க மேல வைக்கிறீங்கன்னு சொல்லி பவுல் அவர்களை பார்த்து கேள்விகளை எழுப்புகிறார். அதன் பின்பு ஆதி திருச்சபையில் பெரிய விவாதம் உருவாகிறது, பயங்கரமான ஆர்குமெண்ட், வாக்குவாதம் உருவாகிறது. கடைசியாக ஆண்டவர் இயேசுவின் சகோதரர் யாக்கோபு 4 அம்சங்களை மாத்திரம் வச்சுக்கிட்டா போதும், நம்முடைய பழைய ஏற்பாட்டில் இருக்கிற சடங்காச்சார நுகங்களை புதிய விசுவாசிகள் மேல் திணிக்க வேண்டாம் என்று தீர்மானங்கள் எடுக்கப்படுகிறது. அல்லேலூயா. சரி, இப்போ அந்த தீர்மானம் அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 15:10 சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 15:10
10 எல்லோரும் சேர்ந்து வாசியுங்கள். இப்படி இருக்க நம்முடைய பிதாக்களாலும் நம்மாலும் சுமக்க கூடாது சுமக்க முடியாதிருந்த அந்த நுகத்தடியை சீஷர் கழுத்தின் மேல் சுமத்துவதனால், புதிதாய் ஆண்டவர்கள் வருகிற சீஷர்கள் கழுத்தின் மேல் சுமத்துவதினால் நீங்கள் தேவனை சோதிப்பானேன். நீங்க ஏன் தேவனை சோதிக்கிறீர்கள்? ஹல்லேலூயா. இன்னொரு வகையில நல்லா கவனிங்க. சர்ச்சைக்கு ஒரு ஆத்மா வரும்பொழுது என்ன பண்ணக்கூடாதுன்னு சொல்லி தராதிங்க. சர்ச்சைக்கு வரும்பொழுது நீ பூ வைக்கக்கூடாது, பொட்டு வைக்கக்கூடாது, கலர் ட்ரெஸ் போடக்கூடாது, இந்த கூடாது கூடாது கூடாது, அதை பண்ணக்கூடாது, இதை பண்ணக்கூடாது சொல்லி சொல்லி அவனை பயமுறுத்தி, எப்பா நாங்கள் இருந்த மார்க்கம்தான் பாரத்தோடு இருக்குது, ஒவ்வொரு சடங்காச்சாரங்கள் அதையும் இதையும் பண்ணி நொந்து நூலாகி சர்ச்சைக்கு வந்தா இவங்க இதை விட அதிகமான ரூல்ஸ் போடுறாங்களே, எனக்கு சாமியே வேணாண்டா சாமி அப்படின்ட்டு ஓடுற நிலைமையில நம்ம பண்ணிடக்கூடாது. ஒரு ஆத்மா இயேசுவிடத்தில் வரும்பொழுது என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லிக் கொடுங்கள். ஹல்லேலூயா. ஆண்டவர் இயேசுவோடு பழகுங்க, அவரோடு பேசுங்க, அவருடைய சத்தத்தை கேளுங்க, அவரோடு கூட நடங்க, இதை சொல்லி கொடுத்துருங்க. மற்றதெல்லாம் ஆண்டவர் பார்த்து கொள்வார். நம்முடைய சபை துவங்கி சுமார் 27 வருடங்கள் ஆகிறது. ஒரு முறை கூட நீ நகையை கழட்டு, பொட்டை எடு, பூவை எடு, உன் வீட்டில் இருக்கிற விக்கிரகத்தை எடு நான் சொன்னதே கிடையாது. ஆனால் நான் சொல்லாமலே ஞானஸ்தானம் எடுக்கும்போது விக்கிரகத்தெல்லாம் எடுத்துடுறாங்க. காரணம் என்ன? பாத்திரத்தின் உள்ள நீங்கள் சுத்தமாக்கிட்டீங்கன்னா வெளிப்புறத்தை தானாகவே அவர்களே சுத்தமாக்கி விடுவார்கள். ஆனால் நாம் எதை க்ளீன் பண்ணிட்டு உட்காந்துட்டு இருக்கிறோம்? வெளிப்புறத்தை மாற்றுவதில் தான் கண்ணும் கருத்தாக இருக்கிறோம். ஏன் நீ வெள்ளை ட்ரெஸ் போடல? எதுக்கு நீ முக்காடு போடல? ஏன் முக்காடு போடலைன்னா என்ன ஆண்டவர் கோச்சிக்கிடுவாரா? முக்காடு போடுறதுனால டபுள் பிளஸிங் கொடுக்க போகிறாரா? முக்காடு என்பது வேத ஒழுங்கு, அதுக்கு கீழ்ப்படிவது நல்லது. ஆனால் அதை ஒரு சட்டமாக மாற்றி சர்ச்சுக்குள்ளே வரும்பொழுது 1000 ரூல்ஸை போடும் பொழுது மக்கள் எப்படி ரட்சிக்கப்படுவார்கள்? நம்முடைய அசம்பிளிஸ் ஆஃப் காட் வளர்ந்ததுக்கு மிக முக்கியமான காரணம் இந்த நகை உபதேசத்தை அதை கொஞ்சம் அவங்க மாற்றி அமைத்தது தான். சுமார் 40 வருஷத்துக்கு முன்னாடி அசம்பிளிஸ் ஆஃப் காட் ஆரம்ப நாட்களில் 40-50 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஆத்மா ஞானஸ்தானம் எடுக்கணும்னா அவர்கள் நகையை கழட்ட வேண்டும், பூவை எடுக்க வேண்டும், பொட்டை எடுக்க வேண்டும், வெள்ளை உடை உடுத்த வேண்டும். இப்படி தான் பெந்தேகோஸ்தே இயக்கம் இருந்தது. ஆனால் நம்முடைய முன்னோர்கள் ஞானமான ஒரு தீர்மானத்தை எடுத்தாங்க. சரி, இந்த நகை உபதேசத்தை ஊழியர்களுக்கு மாத்திரம் வச்சிருவோம், ஊழியர்களுடைய மனைவி மாத்திரம் நகையை கழட்டினால் போதும், விசுவாசிகளுக்கு அதை தளர்த்தி விடுவோம் என்று தளர்த்தினதுனால்தான் இன்னைக்கு நீங்கள்லாம் ரட்சிக்கப்பட்டு உள்ளே அமர்ந்திருக்கிறீர்கள். ஞானஸ்தானம் எடுக்கும்போது நீ நகையை கழட்டினாதான் ஞானஸ்தானம்னு சொல்லி இருந்தால் பக்கத்தில் உங்களை பார்த்து கேளுங்க, நீங்கள் ஞானஸ்தானம் எடுத்திருப்பீங்களா? ஐயையோ, பரலோகம் போலனாலும் பரவாயில்ல, நான் நகைய மாட்டோம் கழட்ட மாட்டேன்னு சொல்லிட்டு நீங்கள் ஆண்டவர் விட்டே போயிருப்பீங்க இல்லையா? சில சகோதரிகளுடைய கணவன்மார் அதை ஒத்துக்கொண்டிருக்க மாட்டாங்க. அப்போ நம்முடைய முற்பிதாக்கள் எடுத்த சரியான தீர்மானத்தினால தான் இன்றைக்கு அசம்பிளிஸ் ஆஃப் காட் சபை வளர்ந்து கொண்டிருக்கிறது. அதே போலவே பவுல் தன்னுடைய வாதத்தை சரியாக வைத்ததினால் அந்த நாட்களில் விருத்த சேதனம் புதிய விசுவாசிகளுக்கு வேண்டாம், யூதர் அல்லாத விசுவாசிகளுக்கு. புறஜாதிகள் என்றால் புறக்கணிக்கப்பட்ட மக்கள் என்ற அர்த்தம் கிடையாது, யூதர் அல்லாதவர்கள். இவங்களுக்கு நாம இந்த நுகத்தை வைக்க வேண்டாம் என்று தளர்த்தினதுனால தான் இன்னைக்கு நீங்களும் நானும் ரட்சிக்கப்பட்டு இருக்கிறோம். இல்லைன்னா சகோதரர்கள் ஒருத்தரும் சர்ச்சுக்குள்ள வந்திருக்க மாட்டீங்க. ஞானஸ்தானம் எடுக்கும் போதே உங்களுக்கு விருத்த சேதனம் அப்படின்னு சொன்னா, அப்பா எனக்கு 70 வயசு ஆகுது, இந்த காலத்துல நான் விருத்த சேதனம் பண்ணி சாகிறதுக்கா, எனக்கு ஆண்டவரே வேண்டான்னு ஓடி இருப்போம். கர்த்தர் நல்லவர். ஆகவே அன்பான தேவ பிள்ளைகளே, அப்போ இந்த சபை கூடி, மகா சபை கூடி அவர்கள் 4 விஷயங்களை மாத்திரம் நம்முடைய மக்கள் புதுசாக வரவங்க செஞ்சா போதும், இதுக்கு மேலே அவங்க மேலே எந்த நுகத்தையும் வைக்க வேணான்னு முடிவெடுத்தாங்க. ஆனால் இந்த 4 அம்சங்களை விட்டுட்டு நாம் எதையோ கூட சேர்த்துட்டோம். நாமளே பல விஷயங்களை சேர்த்து நுகத்தை பெரிதாக்கி விட்டோம். ஆனால் நம்முடைய முற்பிதாக்கள் சொன்ன அந்த 4 அம்சங்கள் என்ன? அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 15வது அதிகாரம் 20வது வசனத்திலே அதை குறித்து நாம் பார்க்கிறோம். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 15:20 வாசிங்க பார்க்கலாம். விக்கிரகங்களுக்கு படைத்த அசுசியானவைகளுக்கும், அதுக்கு முந்தின வசனத்தையும் வாசிக்கலாம் நினைக்கிறேன், 19ஐயும் வாசிருங்க. ஆதலால் புறஜாதிகளில் தேவனிடத்தில் திரும்புகிறவர்களை, யூதர்கள் அல்லாத மக்கள் ஆண்டவர் இயேசுவிடத்தில் வரும்போது அவங்கள பயமுறுத்தாதீங்க, கலங்க பண்ணாதீங்க. ஐயோ, நான் ஆண்டவர் இயேசுவை ஏத்துக்கலான்னு விரும்புறேன், ஞானஸ்தானம் எடுக்கலான்னு ஆசைப்படுறேன், ஆனா விருத்த சேதனம் பண்ணணும்னு சொல்றீங்களே, என்னால முடியாதுன்னு சொல்லி அவங்கள மன வருத்தப்பட வைக்காதீங்க என்று சொல்லிட்டு
அடுத்து என்ன சொல்றவரு? விக்கிரகங்களுக்கு படைத்த 4 அம்சங்கள். அவர் அந்த நம்மேல் வைக்கப்பட்ட மெதுவான நுகம் 4 அம்சங்கள் உடையது. முதலாவது விக்கிரகங்களுக்கு படைத்த அசுசியானவைகளுக்கும் வேசித்தனத்திற்கும் நெருக்குண்டு செத்ததற்கும் இரத்தத்திற்கும் விலகி இருக்கும்படி அவர்களுக்கு நாம் எழுத வேண்டும் என்றும் நான் தீர்மானம் எடுக்கிறேன். கரங்களை உயர்த்துவார். அல்லேலூயா சொல்லலாமா? யாக்கோபு அந்த தீர்மானத்தை எடுத்ததுனாலதான் இன்னைக்கு நீங்களும் நானும் கர்த்தருடைய பிள்ளைகளாய் மாறி இருக்கிறோம். பைபிள்ல ஒரே வசனத்துல முடிஞ்சு போச்சு, 4 தீர்மானம் போதும்ட்டு. ஆனா அதுதான் சபையின் அந்த சரித்திரத்தை மாற்றி அமைத்தது. அது வரைக்கும் யூதர்கள் மாத்திரம்தான் இயேசுவை ஏற்றுக்கொண்டு வந்தார்கள். அதன் பின்பு யூதர் அல்லாதவர்கள் திரளாய் ரட்சிக்கப்பட்டார்கள். உலகமெங்கும் சபை பரவ துவங்கினது. இந்த 4 விஷயங்கள் தான் வேதம் சொல்லுது. நீங்க எதை செய்தாலும் இந்த 4 மாத்திரம் நாம மனசுல வச்சுக்கொள்ளணும். முதலாவது ஆண்டவர் என்ன சொல்றாரு? விக்கிரகங்களுக்கு படைத்தவைக்கு விலகிருங்கள். ஹல்லேலூயா. பக்கத்துல உங்க கைப்பிடிச்சு சொல்லுங்க, விக்கிரகங்களுக்கு படைத்தவைகளுக்கு விலகிருங்கள். ஏன் விலகி இருக்கணும்? அதற்கான காரணத்தை 1 கொரிந்தியர் 10:20 பவுல் சொல்றாரு. விக்கிரகத்துக்கு படைச்சதை சாப்பிட்றதுனால நமக்கு ஒன்றும் ஆயிடாது. ஐயோ பாஸ்டர் தெரியாம சாப்பிட்டேன், எனக்கு வயிற்றெல்லாம் கலக்குது பாஸ்டர், அதை சாப்பிட்டதுலேருந்து எனக்கு ஒரு மாதிரி இருக்குது பாஸ்டர்னா உனக்குள்ள ஆவியானவர் இல்லை, பயத்தின் ஆவி இருக்கிறது. நீ தெரியாமல் விக்கிரகத்துக்கு படைத்ததை சாப்பிடுவாய் என்றால் அது உன்னை ஒன்றும் செய்யாது. ஆமேன் சொன்னவர்களுக்கு மாத்திரம் அது நடக்கும். நீங்கள் திருவேற்காடில் எந்த ஹோட்டலில் இட்லியோ தோசையோ வாங்கி சட்னியை தொட்டு சாப்பிடுவீர்கள் என்றால் அது எல்லாம் படைத்த தேங்காய் என்று உங்களுக்கு தெரியுமா? பாஸ்டர் என்ன சொல்றீங்க? அதுதான் உண்மை. படைத்த தேங்காய் தான் கடைக்கு வருகிறது, அதுதான் நம்ம சாப்பிட்றோம். ஐயோயோ இப்போ இன்னைக்கு வீட்டுக்கு போனால் என்ன ஆக போதோ தெரியலையே. ஒன்றும் ஆகாது. அன்பான தேவ பிள்ளைகளே, கடைக்கு நீங்கள் போகும்பொழுது எதை குறித்து நீங்கள் விசாரிக்க வேண்டாம். கொடுக்கறத விசுவாசத்தோடு வாங்கி சாப்பிட்டுட்டு வந்துருங்கன்னு தான் பவுல் சொல்லுகிறார். அப்போ ஏன் விக்கிரகத்துக்கு படைத்ததைக்கு நாம் விலகி இருக்கணும் அப்படின்னா, அது நம்மளை பாதிச்சிடும் அப்படின்றதுக்காக அல்ல. புதிதாய் வருகிற ஒரு ஆத்துமா என்னடா இது இவங்க கண்டதையும் சாப்பிட்ற அப்படின்னு சொல்லி அவங்களுடைய மனசாட்சி பாதிக்கப்பட்டு விடக்கூடாது என்பதற்காக கர்த்தர் அதை சொல்கிறார். அது மாத்திரமல்ல, இன்னொரு காரணத்தையும் பவுல் சொல்றார். 1 கொரிந்தியர் 10:20-21 என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? அஞ்ஞானிகள் பலியிடுகிறவைகளை தேவனுக்கு அல்ல பேய்களுக்கே பலியிடுகிறார்கள் என்று சொல்லுகிறேன். நீங்கள் பேய்களோடு ஐக்கியமாயிருக்கிற எனக்கு மனதில்லை. 21வது வசனத்திலே நீங்கள் கர்த்தருடைய பாத்திரத்திலும் பேய்களுடைய பாத்திரத்திலும் பானம் பண்ண கூடாதே. நீங்கள் கர்த்தருடைய போஜன பந்திக்கும் பேய்களுடைய போஜன பந்திக்கும் பங்குள்ளவர்களாய் இருக்க கூடாதே. 22வது வசனம், நாம் கர்த்தருக்கு எரிச்சலை மூட்டலாமா? அவரிலும் நாம் பலவான்களா? கரங்களை வைத்து ஒரு அல்லேலூயா சொல்லலாம். ஆண்டவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, நீ போய் அந்த பந்தியில உட்காரும் பொழுது அதை பார்க்கிறவர்கள் இடரல் அடைய மாட்டாங்களா? ஞாயிற்றுக்கிழமை வந்து சர்ச்சில் திருவிருந்தில் கர்த்தருடைய பந்தியில பங்கெடுத்துட்டு வார நாட்களில் போய் நீ மற்ற பந்தியில உட்காரும் பொழுது மற்றவர்கள் இடர மாட்டார்களா? அதனால உன் மனசாட்சி நிமித்தமும் மற்றவர்களுடைய மனசாட்சி நிமித்தமும் படைத்தவைகளை சாப்பிடாது என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ரொம்ப சிம்பிளாக சொல்கிறேன். படைச்சதுன்னு சொல்லி யாராவது கொடுத்தால் நீங்கள் சமாதானமாக அதை அன்பாய் ரிஜெக்ட் பண்ணுங்க. இல்லை ரிஜெக்ட் பண்ண முடியலைன்னா வாங்கி யாருக்காவது கொடுத்து விடுங்கள். படைத்தது என்று தெரியாமல் சாப்பிட்டு விட்டால் பயப்படாதீங்க, அது உங்களை ஒன்றும் செய்யாது. ஆமேன் அல்லேலூயா சொன்னவர்களுக்கு மாத்திரம் ஒன்றும் செய்யாது. மற்றவங்களுக்கெல்லாம் என்ன செய்யும் நான் சொல்ல மாட்டேன். ரெண்டாவதாக, விசுவாசிகள் கர்த்தருக்குள் வரும்பொழுது அவர்கள் விலகி இருக்க வேண்டிய 2வது அம்சம் வேசித்தனம். மறுபடியும் அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 15:20 நாம் வாசிக்கும் பொழுது அங்கே இந்த 4த்தையும் நீங்க மனப்பாடமா தெரிஞ்சு வச்சுக்கிடணும். 15:20 வாசியுங்கள். விக்கிரகங்களுக்கு படைத்த அசுசியானவைகளுக்கும் வேசித்தனத்திற்கும் நெருக்குண்டு செத்ததற்கும் இரத்தத்திற்கும் விலகி இருக்கும்படி. போதும், 4 விஷயங்களுக்கு விலகி இருக்கணும். அப்போ வேசித்தனத்துக்கு கர்த்தருடைய பிள்ளைகள் விலகி இருக்க வேண்டும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யாத்திராமம் 20:17 10 கட்டளைகளின் கடைசி கட்டளையிலே ஆண்டவர் வந்து இதை எதனால விலகி இருக்கணும் அப்படின்னு சொல்லி தெளிவாக நமக்கு உணர்த்துகிறார். யாத்திராமம் 20:17 வாசியங்கள். 17மா 20:17 பிறனுடைய வீட்டை இச்சையாதிருப்பாயாக. அடுத்தவன் வீட்டு மேல ஆசைப்படாத.
பிறனுடைய மனைவியையும் அடுத்தவன் மனைவி மேல அவனுடைய வேலைக்காரனையும் அவனுடைய வேலைக்காரனையும் அவனுடைய வேலைக்காரியையும் அவனுடைய எருதையும் அவனுடைய கழுதையும் பின்னும் பிறனுக்குள்ள யாதொன்றையும் இச்சையாதிருப்பாயாக இன்னும் அடுத்தவனுக்கு சொந்தமான எது மேலேயும் நீ ஆசைப்படாதே. கைகள் வைத்து ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? அடுத்தவன் பொருள் மேல என்ன பண்ணாத, ஆசைப்படாத. அடுத்தவனுடைய மனைவி அவனுக்கு சொந்தம், அவன் மேல நீ ஆசைப்பட்டு தவறு செய்யும் பொழுது கர்த்தருடைய பார்வையில் அது பாவமாக இருக்கிறது, அந்த மனிதனுடைய பார்வையில் அது தவறு. ஆகவே வேசித்தனத்துக்கு விலகி இருங்கள், விபச்சாரத்துக்கு விலகி இருங்கள் என்று கர்த்தர் இங்கே எழுதுகிறதை பார்க்கிறோம். அப்போ ஆண்டவருக்குள் வருகிறவர்களுக்கு முதலாவது படைக்கப்பட்டவைகளுக்கு விலகி இருக்கணும், இரண்டாவது வேசித்தனத்துக்கு விலகி இருக்க வேண்டும். மூன்றாவதாக எதற்கு நாம் விலகி இருக்கணும்னா நெருங்குண்டு செத்தது. அதாவது நாமளா ஒரு ஆட்டையோ கோழியையோ கழுத்தை அறுத்து இரத்தத்தை வெளியேற்றி நாம் அதன் பின்புதான் நம்ம அதை சாப்பிட வேண்டும். ஆனால் ஒரு விபத்திலே ஒரு ஆடோ மாடோ அடிக்கப்பட்டு செத்து விட்டது என்றால் அதை முறைப்படி அறுத்து ரத்தத்தை வெளியேற்றாததுனாலே அந்த மாம்சத்தில் ரத்தம் இருக்கும், ரத்தத்தோடு அதை சாப்பிடாதீங்க அப்படின்னு சொல்லி அப்போஸ்தலர்களை நாம் பார்க்கிறோம். 15-20 மறுபடியும் வாசிங்கன்னா அங்கே மறுபடியும் அந்த 4 விஷயங்கள் திரும்ப வாசித்து மனப்பாடம் பண்ணணும். விக்கிரகங்களுக்கு படைத்த அசுத்தமானவைகளுக்கும் அசுத்தமானவைகளையும் வேசித்தனத்துக்கும் நெருங்குண்டு செத்ததற்கும் இரத்தத்திற்கும் விலகி இருங்கள். கைகளை வைத்து வர அல்லேலூயா சொல்லலாமா? நீங்க கடைக்கு போனா விசாரிக்கணும், இது விபத்தில் இறந்ததா இல்லது நீங்கள் அடித்ததா. பொதுவா கடையில விபத்துல இறந்ததெல்லாம் வைக்க மாட்டாங்க. விபத்தில் இறந்ததோ அல்லது கோழி வளர்க்குறீங்க, திடீர்னு நோய் வந்து செத்து விட்டது, ஐயோ இதை எப்படி நாம் புதைப்பது, நல்லா கொழுன்னு வளர்ந்துருக்கிறது அப்படி நோய் வந்து செத்த கோழியை ஒரு நாளும் சாப்பிடாதீங்க. இதுல ஒன்று ரத்தத்தோடு நம்ம சாப்பிடக்கூடாது, அது ஒன்று. இரண்டாவது தானாய் நெருங்குண்டு செத்தது நமக்கு உடம்புக்கும் நல்லதில்லை. அது செத்து சில மணி நேரங்களில் உள்ள கிருமிகள் ஃபார்ம் ஆகிருக்கும், ரத்தம் உள்ள கட்டி போகி உள்ள கிருமிகள் ஃபார்ம் ஆகி இருக்கலாம். அதை சாப்பிடும் பொழுது நம்ம உயிருக்கே ஆபத்து வரலாம். கர்த்தர் எதை சொன்னாலும் அதை நன்றாய் சொல்வார். அல்லேலூயா. தானா செத்து போனதை ஒரு நாள் என்ன பண்ணக்கூடாது, சாப்பிடக்கூடாது. அது உடலுக்கும் நல்லதல்ல, அது ரத்தத்தோடு புசிப்பதினால் நம்முடைய ஆத்மாவுக்கும் நல்லதல்ல. நான்காவதாக ஆண்டவர் அங்கே கொடுக்கிற கட்டளை என்னன்னா ரத்தத்துக்கு விலகி இருங்கள், ரத்தத்துக்கு விலகி இருங்கள். மறுபடியும் அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 15-20 வாசிக்கிறது முன்னாடி இந்த நெருங்குண்டு செத்ததை குறித்து பழைய ஏற்பாட்டில் ஒரு பிரமாணத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். உபாகமம் 14:21 அதை குறித்து நம்ம பார்க்க முடியும். உபாகமம் 14:21 நெருங்குண்டு செத்ததுனா என்ன அப்படின்னு அங்க பார்க்கலாம். தானாய் இறந்து போன ஒன்றையும் புசிக்க வேண்டாம், சாப்பிடாதீங்க. போதும். தானா இறந்த எந்த மிருகத்தையும் பறவையும் என்ன பண்ணாதீங்க, சாப்பிடாதீங்க. அது தானா இறந்து போனதினால் அதை சாப்பிடக்கூடாது என்று பழைய ஏற்பாட்டிலே பிரமாணத்தை பார்க்கிறோம். கடைசியாக நான்காவதாக இரத்தத்துக்கு நாம் விலகி இருக்க வேண்டும். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 15-20 ஒரு முறை கூட எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம். விக்கிரகங்களுக்கு படைத்த அசுசியானவைகளுக்கும் வேசித்தனத்திற்கும் நெருக்குண்டு சத்தத்திற்கும் இரத்தத்திற்கும் விலகி இருக்கும்படி அவர்களுக்கு நாம் எழுத வேண்டும் என்றும் நான் தீர்மானித்திருக்கிறேன். கர்த்தருடைய பிள்ளைகள் ரத்தத்தை வாங்கி ஃப்ரை பண்ணி சாப்பிடக்கூடாது. ஆமென். ஐயோ பாஸ்டர் இதை கொஞ்சம் முன்னாடி சொல்லக்கூடாதா? எனக்கு ரத்தம்னா ரொம்ப பிடிக்கும் பாஸ்டர், நான் போய் வாரம் வாங்கி ஃப்ரை பண்ணி சாப்பிட்டுட்டு இருக்கிறேன். சரி, இதுக்கு முன்னாடி சாப்பிட்டீங்கன்னா பரவாயில்ல, விட்டுருங்க. ஆனால் இனிமேல் என்ன பண்ணக்கூடாது. ஏனென்றால் புதிதாய் ரட்சிக்கப்பட்டவங்களுக்கு இந்த 4 நுகத்தை தான் வேதம் சொல்லுது, இதுக்கு மேலே ஒன்றும் கொடுக்கல. அப்போ கர்த்தருடைய பிள்ளைகள் ரத்தத்தை சாப்பிடக்கூடாது. ஏன்? உபாகமம் 12வது அதிகாரம் 23 அதற்கான விடையை நம்ம பார்க்க முடியும். எப்பவுமே ஏன் அப்படின்னு கேட்கணும். கேட்டுட்டு பைபிளை தேடினீங்கன்னா ஆண்டவர் விடையை கொடுத்து விடுவார். ரத்தத்தை சாப்பிடாதீங்கன்னு சொல்லியிருக்கிறாரு, ஏன்? அதுக்கு விடை பழைய ஏற்பாடுல இருக்கிறது. உபாகமம் 12:23 வாசிங்கன்னா சொல்லப்பட்டிருக்கிறது, ரத்தத்தை மாத்திரம் புசிக்காதபடிக்கு, ரத்தத்தை மாத்திரம் சாப்பிடாதபடி எச்சரிக்கையாக இரு. ஹல்லேலூயா. பக்கத்துல உங்க கைப்பிடிச்சு சொல்லுங்க, பிரதர் ஜாக்கிரதையா இருங்க, சிஸ்டர் ரத்தத்தை சாப்பிடாதீங்க, ஜாக்கிரதையா இருங்க. ஆண்டவர் எச்சரிப்பு கொடுக்கிறார். அல்லேலூயா. ஏன் அந்த எச்சரிப்பு? தொடர்ந்து வாசிங்க. ரத்தமே உயிர், ரத்தமே உயிர். ஹல்லேலூயா. இன்னொரு இடத்துல மாம்சத்தின் உயிர் ரத்தத்தில் இருக்கிறது என்று வேதம் சொல்கிறது.
அதை இப்போதான் விஞ்ஞானம் கண்டுபிடிச்சிருக்குது. ஒரு மனிதனுக்கு ரத்தம் சரீரத்தை விட்டு வெளியேறிட்டா உயிர் போயிடும்ட்டு அந்த உண்மையை விஞ்ஞானம் இப்போதான் கண்டுபிடிச்சிருக்கிறது. அதுக்கப்புறம் தான் ரத்தம் ஏற்றும்படியாக அவங்க என்ன பண்ணாங்க, மிருகத்தின் ரத்தத்தை எல்லாம் ஏற்றி பார்த்தாங்க. ஏற்றின உடனே ஆள் காலி. சரி, மனுஷனுடைய ரத்தத்தை இன்னொரு மனுஷனுக்கு ஏற்றலான்னு பார்த்தா அப்பவும் காலி ஆகிறான். அப்புறம் இந்த ரத்தத்தில் என்னதான் இருக்குதுன்னு சொல்லி ஆராய்ந்து பார்த்தால் ஒருவருடைய ரத்தம் போல் இன்னொருவருடைய ரத்தம் இல்லை. அதுக்கப்புறம் தான் கேட்டகரியாக பிரிக்கிறாங்க. ஏ பாசிட்டிவ், ஏ நெகட்டிவ், அதுக்கப்புறம் பி பாசிட்டிவ், பி நெகட்டிவ், ஓ அப்படின்னு சொல்லி பல கேட்டகரியாக பிரித்து இந்த வகை ரத்தத்தை உடையவர்கள் இன்னொரு ரத்தத்தை எடுத்துக்கொள்ளக்கூடாது. ஆனால் ஓ பாசிட்டிவ் இருக்கிறவங்க எல்லாருக்கும் டோனர்ஸ், அவங்க எல்லாருக்கும் கொடுக்கலாம். ஆனால் அவங்க மற்ற ரத்தத்தை வாங்க முடியாது. அவங்க ஓ பாசிட்டிவ் இருக்கிறவங்க அந்த ரத்தத்தை தான் வாங்கணும்னு சொல்லி டாக்டர்கள் கண்டுபிடித்து இன்றைக்கு எத்தனையோ உயிர்கள் காப்பாற்றப்பட்டு கொண்டு இருக்கிறது. அல்லேலூயா. இங்கே இருக்கிற ஒரு சிலர் கூட யாராவது ரத்தம் கொடுத்துருப்பாங்க. முன்னாள் முதலமைச்சர் எம்ஜிஆர் மேடைக்கு வந்த உடனே முதல்ல அவர் சொல்ற வார்த்தை, என் ரத்தத்தின் ரத்தங்களே. ஏன் சொன்னார் தெரியுமா? அவரை எம்ஆர் ராதா சுட்டுட்டார். ஏன் சுட்டார்லாம் நமக்கு தெரியாது, நீங்கள் யாரையாவது கேட்டு தெரிஞ்சுக்கிடுங்க. சுட்டுட்டார். சுட்ட உடனே ரத்தம் போக ஆரம்பித்து விட்டது, உயிருக்கு ஆபத்தான நிலை வந்து விட்டது. அப்போ டாக்டர்கள் என்ன பண்ணாங்க, ரத்தத்தை ஏற்றி அவருக்கு உயிர் கொடுத்தார்கள். அவருக்கு உயிர் வந்த உடனே எனக்கு ரத்தம் கொடுத்தது யார், நான் அவங்களுக்கு நன்றி சொல்லணும். ஏன்னா எம்ஜிஆர் ரொம்ப நல்ல மனிதர், யார் போனாலும் எக்கச்சக்கமாக உதவிகளை செய்யக்கூடிய மனிதர். அதனால நான் அவங்கள பார்த்து உடனே தேங்க்ஸ் பண்ணணுன்னே டாக்டருங்க சொன்னாங்க, சாரி சார், ரத்தத்தை கொடுத்தவர்கள் யார் என்று எங்களுக்கு தெரியாது, டோனர்ஸ் யாருன்னு தெரியாது. அதனால தான் எந்த கூடத்துக்கு போனாலும் என் ரத்தத்தின் ரத்தங்களே. உங்களில் யாருடைய ரத்தமாவது எனக்கு கிடைச்சிருக்கும், யாருன்னு எனக்கு தெரியல, ஆனால் நான் நன்றி உள்ளவனாக இருக்க விரும்புகிறேன்னு சொல்லி அவர் சொல்வாராம். நீங்கள் யாராவது ரத்தம் பெற்றவர்கள், ரத்தம் கொடுத்தவர்களுக்கு நன்றி சொல்லியிருக்கீங்களா? பாஸ்டர், அதெல்லாம் ஹாஸ்பிட்டலோட முடிஞ்சு போச்சு, அதுக்கப்புறம் யாருக்கு நன்றி சொல்லணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம்ல. ரத்தத்தில் உயிர் இருக்கிறது. அல்லேலூயா. விஞ்ஞானம் அதை நிரூபித்திருக்கிறது. 4000 வருஷத்துக்கு முன்னாடி மோசே எழுதி வைத்த இந்த வேத சத்தியத்தை இன்றைக்கு தான் விஞ்ஞானம் கண்டுபிடித்திருக்கிறது. நம்முடைய ஆண்டவர் எவ்வளவு விஞ்ஞானம் உள்ள தேவன். அதனால தான் வேதம் சொல்லுது, ஒரு ரத்தத்தை நீ குடிக்கும் போது, சாப்பிடும் பொழுது ஒரு உயிரை நீ சாப்பிடுவதற்கு சமம். அதனால ரத்தத்தை ஒரு நாளும் சாப்பிடாதீங்க, குடிக்காதீங்க. பாஸ்டர், ஏன் ரத்தத்தை நான் குடிக்கலாமா? உனக்கு ஏன் அந்த வெறி? ரத்தத்தை காயம் பட்ட உடனே ரத்தத்தை என்ன பண்ணுவாங்க, அப்படியே டேஸ்ட் பார்ப்பாங்க. உன் ரத்தத்தையும் நீ சாப்பிடாத, உன் உயிரை நீயே ஏன் குடிக்கிற? பிளேடு போட்டு அறுத்து ரத்தத்தை கீழே விடாத. அதெல்லாம் ஆண்டவர் அருவருக்கிற ஒரு விஷயம். நீ ரத்தத்தை பிளேடு போட்டு வெளியே விடும் பொழுது பிசாசுக்கு நீ பலி செலுத்துகிறாய். உன் ரத்தத்தை பேய்க்கு நீ கொடுத்து கொண்டு இருக்கிறாய். கர்த்தருடைய பிள்ளைகள் ஒரு நாளும் அந்த தவறை செய்யக்கூடாது. இதுக்கு முன்னாடி செஞ்சிருந்தீங்கன்னா இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேளுங்க. ரத்தத்தில் உயிர் இருக்கிறது, ஆகவே ரத்தத்துக்கு விலகி இருக்க வேண்டும். அல்லேலூயா. இனிமேல் ரத்தம் வாங்கி ஃப்ரை பண்ணி சாப்பிடுவீங்களா? சாப்பிட்டு உங்களுக்கும் கொடுப்போம் பாஸ்டர், நீங்களும் டேஸ்ட் பாருங்க அப்படின்னு சொல்லாதீங்க. ரத்தத்தை இனிமேல் என்ன பண்ணக்கூடாது, சாப்பிடக்கூடாது. இந்த நாள் தான் ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். ஆனால் நம்ம என்ன பண்ணோம், ஒன்று ஒன்றா சேர்த்துக்கிட்டோம். நீ சர்ச்சுக்கு வரும்போது பொட்டை முதல்ல, இது பைபிள் சொல்லுதா? இல்லை, புறஜாதியிலேருந்து வர்றவங்களுக்கு நாமளே வைக்கிற நுகங்கள். நீ சர்ச்சுக்கு வரும்போது வெள்ளை உடை தான் உடுத்தணும். நம்ம ஊரில் கணவர் உயிரோடு இருக்கும்போது ஒரு பெண் வெள்ளை உடை உடுத்தினால் என்ன நடக்கும்? கணவர் திட்டுவாரா, திட்ட மாட்டாரா? ஏன்டி நான் கல் மாதிரி உயிரோடு இருக்கிறேன், நீ என்ன விதவை கோலத்தில் நிற்கிறாயின்னு சொல்லுவாரா, சொல்ல மாட்டாரா? அப்போ நிறைய விஷயங்கள் மனிதனால் உருவாக்கப்பட்ட பாரம்பரியங்கள். ஆண்டவர் வைக்கிற நுகம் 4 தான். பார்க்காம கண்ணை மூடிட்டு சொல்லுங்க பார்க்கலாம். முதலாவது விக்கிரகத்துக்கு படைத்தவைகள். கொஞ்சம் பேர் பப்பா பப்பான்றீங்க பார்த்தீங்களா? விக்கிரகங்களுக்கு படைத்தவைகள். இரண்டாவது வேசித்தனம். மூன்றாவது நெருங்குண்டு செத்தவை. நான்காவது ரத்தம். தூக்கத்தில் அடிச்சு கேட்டா கூட சொல்லணும். இது 4 தான் ஆண்டவர் வச்சிருக்கிற நுகம். வேற எந்த நுகத்தையும் கர்த்தர் வைக்கல. அது எல்லாம் மனிதர்களால் வைக்கப்பட்ட பாரம்பரிய நுகங்கள். சரி, டைம் ஆயிடுச்சு. ஒரு கேள்வியோடு நான் முடிக்கிறேன். பாரம்பரியம் நமக்கு தேவையா? பக்கத்தில் உங்களை பார்த்து கேளுங்க, பாரம்பரியம் நமக்கு தேவையா? பாரம்பரியம் நமக்கு தேவையா? தேவை இல்லை அப்படின்றவங்க கை உயர்த்தி ஓட்டு போடுங்க. 1 2. தேவை அப்படின்றவங்க, பாரம்பரியம் தேவைன்றவங்க கை உயர்த்துங்க. 1 2 3 4. பாதி பேர் கை உயர்த்தல. கல்யாணம் ஆயிடுச்சா ஆகலைன்னா என்ன பண்ணிடணும்,
கல்யாணம் ஆனவங்க கை உயர்த்துங்கன்னா ஆயிடுச்சா இல்லையா யோசித்தீங்கன்னா மனைவி பலான்னு ஒன்று விடுவாங்க. கொஞ்சம் பேர் ரெண்டுத்துக்கும் கை தூக்கல. நீங்கள் உங்களை எந்த கேட்டகரியில் வைக்கணும் எனக்கு ஒன்றும் புரியல. பாரம்பரியம் நமக்கு தேவையா இல்லையா அப்படின்றது அந்த பாரம்பரியத்தை பொறுத்தது. நல்ல பாரம்பரியங்கள் நமக்கு தேவை. அல்லேலூயா. இப்போ வெள்ளிக்கிழமை வீடு கழுவுவது ஒரு பாரம்பரியம் இல்லையா? ரட்சிக்கப்பட்ட பின்பு அதெல்லாம் விட்டுட்டீங்களா இல்லையா? ஐயோ, அதெல்லாம் பாரம்பரியம். வெள்ளிக்கிழமை வீடு கழுவுறது பாரம்பரியம். பைபிளில் இருக்குதா? நான் இனிமேல் வெள்ளிக்கிழமை என்ன பண்ண மாட்டேன். வெள்ளிக்கிழமை இல்லை, என்றைக்குமே வீட்டை கழுவுறது கிடையாது. கிறிஸ்மஸ் அன்னைக்கு ஞாபகம் வந்தா சில வீட்டுக்குள்ளே போனால் அப்படியே மயக்கம் வந்துடும். அந்த மாதிரி குப்பையாக போட்டு வைத்திருக்கிற வீடுகள், விசுவாசி வீடுகளை நான் பார்த்துருக்கிறேன். உதவி ஊழியர்களும் சொல்லுவாங்க, பாஸ்டர் அந்த வீட்டுக்கு அனுப்பாதீங்க பாஸ்டர். ஏம்மா? ஐயோ போனால் மயக்கம் வருது பாஸ்டர். அப்படியே குப்பையாக போட்டு வச்சிருக்கிறாங்க. ஆண்டவர் எப்படி உன் வீட்டுக்குள்ளே வருவார்? சில நல்ல பாரம்பரியங்கள் நமக்கு தேவை. அல்லேலூயா. ஆனால் தேவையில்லாத பாரம்பரியங்களை நம்ம துணிந்து என்ன பண்ணிடணும்? ஒதுக்கி விட வேண்டும். அதுதான் நம்முடைய கிறிஸ்தவத்தில் இருக்கிற நான் சொன்ன சில பாரம்பரியங்கள். அதெல்லாம் ஒதுக்கிட்டு நல்ல பாரம்பரியங்களை ஃபாலோ பண்ணுங்க. உங்கள் ஃபேமிலிக்குன்னு சில ட்ரெடிஷன் இருக்கும், அந்த நல்ல ட்ரெடிஷனை ஃபாலோ பண்ணுங்க, தவறு கிடையாது. கெட்ட ட்ரெடிஷன், வேதத்துக்கு விரோதமான பாரம்பரியங்களை ஒதுக்கிடுங்க. அந்த நுகங்களை உடைத்து போட்டு விடுங்கள். கிறிஸ்துவின் நுகத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களுக்கு சமாதானத்தையும் இளைப்பாறுதலையும் தருவார். அல்லேலூயா. வந்திருக்கிற எல்லாரும் எழும்பி நின்று பின்னர் ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். அல்லேலூயா. உடைக்க வேண்டிய நுகங்களை உடைத்து ஏற்க வேண்டிய நுகங்களை ஏற்று கிறிஸ்துவை நாம் பின்பற்றி நடக்கும் பொழுது வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிற யாவருக்கும் அவர் விடுதலை தருகிற தேவனாக இருக்கிறார். கரங்களை தட்டி அல்லேலூயா. இளைப்பாறுதல் தருகிற எங்கள் தெய்வமே, விடுதலை தருகிறவரே, எங்களை ஆசீர்வதிக்கிறவரே, உமக்கு நன்றி 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 நன்றி. உம்மை துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம் 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 ஆண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. தொடர்ந்து நாம் ஒரு 10 நிமிடங்கள் ஜெபதூபத்திலிருந்து 50வது நாள் கிறிஸ்துவின் 2வது வருகைக்கு சபைகள் ஆயத்தப்படுவதற்காக ஜெபிக்க போகிறோம். வேலைக்கு புறப்படுகிறவர்கள், அவசரமாய் செல்கிறவர்கள் நீங்கள் கடந்து செல்லலாம். தொடர்ந்து ஜெபிக்கிறவர்கள் என்னோடு கூட இணைந்து ஊக்கமாய் ஜெபியுங்கள். முதலாவதாக, இன்னைக்கு உலகமெங்கும் இருக்கிற சபைகள் ஆண்டவருடைய பிரதான கட்டளையாகிய அந்த புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்குங்கள் என்கிற கட்டளையை மறந்துட்டு சபைகள் எல்லாம் கிளப் மாதிரி மாறிட்டு வருது. ஏதோ ஞாயிற்றுக்கிழமை கூறுறாங்க, ஜெபிக்கிறாங்க, வார்த்தையை கேட்கிறார்கள், போகிறார்கள். அப்படி அல்ல. உலகம் எங்கும் இருக்கிற எல்லா சபைகளும் பிரதான கட்டளையாகிய ஆண்டவருடைய அந்த புறப்பட்டு போய் சுவிசேஷத்தை அறிவியுங்கள் என்ற கட்டளைக்கு கீழ்ப்படிந்து சுவிசேஷம் அறிவிக்கிற சபைகளாய் மாறும்படி நம்ம எல்லாரும் கர்த்தரை நோக்கி பாரத்தோடு ஜெபம் பண்ணுவோம். ஹல்லேலூயா. நல்ல உற்சாகமாய் ஜெபிப்போம். கர்த்தாவே, உம்முடைய பிரதான கட்டளைக்கு முதலிடம் கொடுத்து சந்திக்கப்படாத மக்களை சந்திக்க, தீவிரமாய் மிஷனரி பணிகளை மேற்கொள்ள எல்லா சபைகளுக்குள்ளும் ஆத்தும பாரத்தை அருள்வீராக. எல்லா சபைகளும் சுவிசேஷத்தை அறிவிக்கிற சபைகளாக, தீவிரமாய் கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்கிற சபைகளாக நீர் மாற்றும்படியாய் ஜெபிக்கிறோம் அப்பா. உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அது மாத்திரமல்ல, ஆண்டவர் அவருடைய வருகையின் பொழுது, மனுஷகுமாரன் வரும் பொழுது பூமியில் விசுவாசத்தை காண்பாரோ என்று சொல்லி ஒரு கேள்வியோடு ஆண்டவர் பரத்துக்கு சென்றார். இன்னைக்கு கர்த்தருடைய வருகை வரும் பொழுது எத்தனை சபைகள் விசுவாசத்தில் நிலைத்திருக்கும் என்று தெரியவில்லை. வெதுவெதுப்பான ஒரு சூழ்நிலை உலகமெங்கும் காணப்படுகிறது. இந்த நிலைமை மாறி எல்லா சபைகளும் ஆவியிலே அனலடைய ஆண்டவருடைய வருகைக்கு ஆயத்தப்பட எல்லாரும் பாரத்தோடு கர்த்தரை நோக்கி ஜெபம் பண்ணுவோமா? ஹல்லேலூயா. கொஞ்சம் பேர் அமைதியா இருக்கிறீங்க. நல்ல வாய் திறந்து சத்தத்தை உயர்த்தி, இயேசுவே, எங்கள் சபைகள், எங்கள் தேசத்தில் இருக்கிற சபைகள், உலகமெங்கும் இருக்கிற சபைகள் ஆவியில அனலடைய கர்த்தர் உதவி செய்வீராக. வெதுவெதுப்பான நிலைமைகள் மாறட்டும் அப்பா. உம்முடைய வருகையின் பொழுது உம்மை வரவேற்கும் சபைகளாக, கர்த்தாவே, ஆவியில் அனலுள்ள சபைகளாக கர்த்தர் தாமே நீர் ஒவ்வொரு சபைகளையும் மாற்றும்படியாய் ஜெபிக்கிறோம் அப்பா. உமக்கு நன்றி 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 செலுத்துகிறோம் ஆண்டவரே. உம்மை மகிமைப்படுத்துகிறோம் அப்பா. அது மாத்திரமல்ல, இன்றைக்கு சபைகளில் பாவத்தை குறித்த செய்திகளும், மனந்திரும்புதலை குறித்த செய்திகளும், வருகையை குறித்த செய்திகளும் குறைந்து கொண்டு வருகிறது. பாவத்தை குறித்து பிரசங்கம் பண்ண விசுவாசிகள் விரும்புவதில்லை. ஆகவே ஊழியர்கள் அதெல்லாம் அடிப்படை உபதேசங்கள் எல்லாம் பிரசங்கம் பண்ணாம
வர்றவங்களுக்கு மேலோட்டமாக சில வார்த்தைகளை சொல்லி முடித்து விடுகிறார்கள். ஆனால் அன்பான தேவ பிள்ளைகளே, விசுவாசிகள் ஆவியில் வளர பாவத்தை குறித்தும் மனம் திரும்புதலை குறித்தும் வருகை குறித்த செய்திகள் கொடுக்கப்பட வேண்டும். எல்லாரும் பாரத்தோடு ஆண்டவரை நோக்கி ஊக்கமாக ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரே, எல்லா ஊழியர்களுக்குள்ளும் கர்த்தாவே ஆத்தும பாரத்தை தருவீராக. மக்கள் விரும்புகிற செய்திகளை அல்ல கர்த்தாவே, நீர் சபைக்கு சொல்லுகிற செய்தியை தைரியமாய் பிரசங்கிக்க ஊழியர்களுக்குள்ளே கர்த்தர் உணர்வை தருவீராக. ஹல்லேலூயா. மனம் திரும்புதலை குறித்து பிரசங்கிக்க, வருகை குறித்து பிரசங்கிக்க ஊழியர்களுக்குள்ளே ஆண்டவரே ஒரு பாரத்தை தருவீராக. உமக்கு நன்றி 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 செலுத்துகிறோம் அப்பா. சபைகள் இன்றைக்கு காம்ப்ரமைஸ் ஆகி கொண்டிருக்கிறது. உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரித்து கொண்டிருக்கிறது. அதாவது எல்ஜிபிடி போன்ற காரியங்களை சபைகளும் ஆதரிக்க துவங்கிவிட்டது. வெளிநாடுகளில் சில ஊழியர்கள் ஆம்பளை கல்யாணம் பண்ணிட்டு அந்த பாச சர்ச்சை நடத்துறார். பொம்பளை கல்யாணம் பண்ணிட்டு 2 பேரும் வந்து சர்ச்சை நடத்துறாங்க. வேதத்துக்கு விரோதமான அருவருப்பான காரியங்களை துணிந்து செய்யக்கூடிய நிலைமை உருவாகிவிட்டது. இந்தியாவில் அந்த நிலைமை இன்னும் வரல. அதுக்காக கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். அப்படி வந்துவிடக்கூடாது. சபைகள் ஹல்லேலூயா வேத ஒழுங்கிலே நிலை நிற்க, வேதம் எதை அருவருப்பு என்று சொல்கிறதோ அதை தைரியமாய் நாம் விலக்கி வைக்க கர்த்தர் நமக்கு கிருபை தரணும். இன்னைக்கு நீங்க பிரிட்ஜில் எல்லாம் பார்த்தீங்கன்னா வானவில்லின் வண்ணத்தை அடித்து வைத்திருக்கிறாங்க. ஏன் தெரியுமா? அது ஒரு விதமான சைக்காலஜிகளா நம்முடைய இளம் தலைமுறையை ஆயத்தமாயிட்டு வராங்க. கவர்மெண்ட்டே அதை செய்து இளம் தலைமுறையை சைக்காலஜிகளா ஆயத்தப்படுத்துறாங்க. என்னன்னா, எல்ஜிபிடி கம்யூனிட்டி என்பது பாவம் அல்ல, நீயும் விரும்பினால் அதில் இணைந்து கொள்ளலாம், அது தவறு அல்லவென்று அரசாங்கம் அதை முன்னெடுத்து செல்கிறது. ஆனா சபைகளோ தைரியமாக அதை எதிர்த்து நிற்க வேண்டும். அல்லேலூயா. நம்ம எல்லாரும் பாரத்தோடு ஜெபம் பண்ணுவோம். கர்த்தாவே, வேதம் அருவருப்பு என்று சொல்வதை நாங்கள் அது பாவம் அல்ல என்று ஒரு நாளும் சொல்லாதபடி, விஷத்தை விஷம் என்று சொல்லக்கூடிய தைரியத்தை சபைகளுக்கு தருவீராக. உலகத்தின் ஒழுக்க கேடுகள் சபைக்குள்ளே வந்துவிடாதபடி, உலகத்தின் கேடான கலாச்சாரங்கள் சபைக்குள்ளே வந்துவிடாதபடி ஆண்டவரே, சபைகள் கிறிஸ்துவுக்காக பக்தி வைராக்கியத்திலே நிலை நிற்க, பரிசுத்தத்திலே நிலை நிற்க தேவரே நீர் உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, உமக்கு நன்றி 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 செலுத்துகிறோம். அது மாத்திரமல்ல, நிறைய விசுவாசிகளுக்கு வருகை குறித்த விழிப்புணர்வு இல்லை. இயேசு வரப்போகிறார்னு நிறைய பேருக்கு தெரியாது. ரோமன் கத்தோலிக்க மார்க்கத்தில் இருக்கிற சகோதர சகோதரிகிட்ட போய் ஆண்டவர் இயேசு மறுபடியும் வரப்போகுது உங்களுக்கு தெரியுமானா, அதெல்லாம் எங்களுக்கு தெரியாது, எங்களுக்கு மாதா பார்த்து கொள்வார்கள், அவர்கள் பார்த்து கொள்வார்கள், இயேசு வராரா வரலையா எனக்கு தெரியாது. ஏன்னா நிறைய பேர் இயேசுவை தெய்வமாகவே ஏற்றுக்கொள்வதில்லை. கிறிஸ்தவர்கள் ஆனா எதையோ வணங்கி கொண்டிருப்பார்கள். இந்த கடைசி நாட்களில் கர்த்தருடைய வருகை குறித்த விழிப்புணர்வு உலகமெங்கும் உண்டாக வேண்டும். எல்லாரும் கரங்களை உயர்த்தி பாரத்தோடு ஜெபம் பண்ணுங்க. இயேசுவே, விசுவாசிகள் உணர்வில்லாமல் இருக்கிறார்கள் ஐயா. ஊழியர்கள் நிறைய பேர் வருகை குறித்து உணர்வில்லாமல் இருக்கிறாங்கப்பா. இந்த கடைசி நாட்களில் ஹல்லேலூயா உம்முடைய வருகை குறித்த விழிப்புணர்வு சபைகளிலே உருவாக வேண்டும், உலகமெங்கும் உருவாக வேண்டும். உம்மை துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம் அப்பா. அது மாத்திரமல்ல, இன்னைக்கு சபைகள்ல செழிப்பின் உபதேசம் எல்லா இடங்களையும் அந்த ஹைப்பர் கிரேஸ் உபதேசம் பரவி கொண்டு இருக்கிறது. நீ இயேசுவை ஏத்துக்கிட்டீன்னா நீ ஆசீர்வாதமா இருக்கணும், வசதியா இருக்கணும், நீ பணக்காரனா இருக்கணும், அதுதான் ஆசீர்வாதத்தின் அடையாளம் என்று தவறாய் போதித்து கொண்டிருக்கிறார்கள். ஐஸ்வர்யம் ஆசீர்வாதத்தின் அடையாளம் அல்ல, ஆசீர்வாதத்தின் அடையாளங்களில் அதுவும் ஒன்று. ஆனா அது மாத்திரம் அடையாளம் கிடையாது. ஏனென்றால் ஐஸ்வர்யத்தை வைத்து ஆசீர்வாதத்தை எடை போடுவோம் என்றால் நாம் தவறு செய்கிறோம். ஆகவே இந்த நாட்களில் அன்பான தேவ பிள்ளைகளே, உலகம் எங்கும் ஆண்டவருடைய பிள்ளைகள் கர்த்தருக்காக பாடுபட யாரும் விரும்புறதில்லை. ஆண்டவர்கிட்ட வந்தா நான் பணக்காரனா இன்னும், ஆண்டவர்கிட்ட வந்தா நான் வசதியா இன்னும். கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்மை பணக்காரர்களாய் மாற்ற கர்த்தர் நம்மளை அழைக்கல, பரிசுத்தவான்களாய் மாற்றதான் கர்த்தர் அழைத்திருக்கிறார். கிறிஸ்துவுக்காக பாடு வந்தாலும் சகிக்கக்கூடிய தைரியத்தையும் துணிவையும் இன்றைக்கு விசுவாசிகள் பெற்றுக்கொள்ள வேண்டும். எல்லாரும் பாரத்தோடு ஜெபம் பண்ணுவோம். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் உபத்திரவங்கள் பாடுகள் வரும் பொழுது சோர்ந்து போகாமல் என் ஆண்டவரை உறுதியாய் பற்றி கொள்கிற துணிவும் மன தைரியமும் இன்றைக்கு விசுவாசிகளுக்குள் காணப்பட வேண்டும். ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. நிறைவாக பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகத்தை சபைகள் பெற்றுவிட்டால் சபைகளுக்குள் ஆத்தும பாரம் வந்துவிடும். சபைகள் கிறிஸ்துவின்
பிரமாணங்களை, கிறிஸ்துவின் சித்தத்தை செய்ய துவங்கி விடுவார்கள். அதற்கு ஒரே வழி, உலகமெங்கும் ஒரு எழுப்புதல் உருவாக வேண்டும். அல்லேலூயா. நல்ல 2 கரங்களையும் உயர்த்தி, ஆண்டவரே பரிசுத்த ஆவியை உலகமெங்கும் ஊற்றுவீராக. உலகமெங்கும் இருக்கிற சபைகளில் ஆவியானவர் ஊற்றப்படுவாராக. ஊழியர்களுக்குள்ளும், ஊழியக்காரிகளுக்குள்ளும், வாலிபர்களுக்குள்ளும், முதியோருக்குள்ளும் உம்முடைய ஆவியை ஊற்றுவீராக. கடைசி நாட்களில் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன் என்ற உம்முடைய வாக்குத்தத்தம் எங்களுடைய தலைமுறையில் நிறைவேறட்டும். ஒரு மாபெரும் எழுப்புதல் உலகமெங்கும் உண்டாகட்டும். பரிசுத்த ஆவியானுடைய ஷெகினா மகிமை எல்லா சபைகளிலும் இறங்கி வரட்டும். எல்லாரும் பாரத்தோடு ஜெபம் பண்ணுங்க. எங்களுடைய ஆலயத்தில் கர்த்தருடைய ஷெகினா மகிமை இறங்கி வரட்டும். ஆண்டவரே, ஆலயத்துக்குள் வரும் பொழுதே இங்கே கடவுள் இருக்கிறார், இங்கே தெய்வம் இருக்கிறது என்று மக்கள் சொல்லத்தக்க விதத்திலே தேவனுடைய ஷெகினா மகிமை இந்த ஸ்தலத்தை நிரப்பும்படியாக, உள்ளே வரும் பொழுதே மக்கள் சுகமடையும்படியாக, விடுதலை அடையும்படியாக, இந்த இடத்திலே தேவனுடைய மகிமை இறங்கி வரும்படியாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆவியானவரே ஊற்றப்படுவீராக, ஆவியானவரே ஊற்றப்படுவீராக. எங்கள் ஆலயத்தை நிரப்புவீராக. முந்தின ஆலயத்தின் மகிமையை பார்க்கிலும் பிந்தின ஆலயத்தின் மகிமை பெரிதாய் இருக்கட்டும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. விரிவாக்கப்படுகிற ஆலயம் இன்னும் பெரிதாய் உம்முடைய மகிமையை வெளிப்படுத்தட்டும் ஆண்டவரே. ஷெகினா மகிமை இந்த ஆலயத்தில் தங்கி இருக்கட்டும் அப்பா. திருவேற்காட்டின் 4 திசைகளில் இருந்தும் ஆத்துமாக்கள் கர்த்தரை தேடி ஓடி வரட்டும். அங்க இயேசுநாதர் கோயில் இருக்கிறது, அங்க போனா சுகம் கிடைக்கும், அங்க போனா விடுதலை கிடைக்கும். மந்திரவாதத்திலிருந்தும் சூனியத்திலிருந்தும் எனக்கு விடுதலை கிடைக்கும் என்று மக்கள் தேவனை தேடி ஓடி வரத்தக்கதாக. ஹல்லேலூயா. ஷெகினா மகிமை நம்முடைய சபை, நம்முடைய ஆலயத்தில் மாத்திரமல்ல, உலகமெங்கும் இருக்கிற எல்லா சபைகளிலும் இறங்கி வர வேண்டும். ஆண்டவருடைய வருகைக்கு முன் ஒரு எழுப்புதல் உருவாக வேண்டும். அல்லேலூயா. இப்பொழுதும் கூட நம்முடைய அருகில் இருக்கிற குறிப்புகளுக்காக நம்ம ஜெபம் பண்ணுவோம். உங்கள் பக்கத்தில் இருக்கிற குறிப்புகளுக்கு நேராக கைகளை நீட்டி, கர்த்தாவே அதில் எழுதப்பட்ட குறிப்புகளை அப்பா நாங்கள் நோக்கி ஜெபிக்கிறோம், கர்த்தர் அற்புதம் செய்வீராக என்று சொல்லி ஊக்கமாய் நாம் ஜெபிப்போம். தேங்க்யூ ஜீசஸ். இதுவரை நீங்கள் சேர்ந்து ஜெபிக்காத ஒரு நபரோடு கரங்களை கோர்த்து அவங்க பெயரையும் அவங்களுடைய ஜெப தேவையும் கேட்டு ஒருவருக்காக ஒருவர் ஊக்கமாக ஜெபியுங்கள். 2 பேர் கரங்களை கோர்த்து ஒருவருக்காக ஒருவர் ஊக்கமாய் ஜெபியுங்கள். தேங்க்யூ ஜீசஸ். ஹல்லேலூயா. கர்த்தர் நம்முடைய எல்லா ஜெபங்களையும் கேட்டிருக்கிறார். கரங்களை தட்டி எல்லாரும் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். நினைப்பதற்கும் நாம் ஜெபிப்பதற்கும்
அதிகமாய் செய்திடுவார். கைகளை தட்டி அப்பாவை எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? நினைப்பதற்கும் நாம் ஜெபிப்பதற்கும் அதிகமாய் செய்திடுவார். நினைப்பதற்கும் நாம் ஜெபிப்பதற்கும் அதிகமாய் செய்திடுவார். களி கோருவோம், களி கோருவோம், கர்த்தர் சொன்ன வாக்கு தத்தம் சொல்லி மகிழ்வோம். களி கோருவோம், களி கோருவோம், கவலைகள் மறந்து களி கோருவோம். தட்டி பாடி மகிழ்ந்திருப்போம், கர்த்தர் சமூகத்தில் களி கோருவோம். கை தட்டி பாடி மகிழ்ந்திருப்போம், கர்த்தர் சமூகத்தில். ஹல்லேலூயா. நன்றி செலுத்துகிறோம் அப்பா, உம்மை நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம் அப்பா. தேங்க்யூ ஜீசஸ். ஒரு சில அறிவிப்புகள். காலையில் ஜெபத்துக்கு வர முடியாதவர்கள் காலை 10:30 மணி ஜெபத்திலே பங்கெடுக்க உற்சாகப்படுத்துங்கள். உங்களுக்கு அருகில் இருக்கிற விசுவாசிகள் சபையில் வந்து ஜெபிக்க உற்சாகப்படுத்துங்கள். மாலை 6:30 மணிக்கு நம்ம 2வது நாள் கூட்டம் நடைபெறும். இன்றைக்கு கமல்ராஜ் என்கிற ஊழியர் வருகிறார். அவர் ரொம்ப நகைச்சுவையாக பேசக்கூடியவர். அவர் 2-3 முறை நம்முடைய சர்ச்சுக்கு வந்திருக்கிறாரு. ரொம்ப அருமையாக ஆண்டவருடைய வார்த்தையை போதிக்கக்கூடியவர். ஆகவே மாலையிலே குடும்பமாக நீங்கள் வந்து பங்கெடுக்க அன்பாய் அழைக்கிறோம். அது மாத்திரமல்ல, புதிய ஆத்துமாக்களையும் அழைச்சிட்டு வாங்க. கர்த்தர் நிச்சயமாக பெரிய காரியங்களை செய்வார். நாளைக்கு நமக்கு 14வது நாள், கடைசி நாள். நாளைக்கு நமக்கு ஞாயிற்றுக்கிழமையாக இருப்பதினால் ஜெபம் தனியாய் நடைபெறாது. காலை 5:30 மணி முதல் 6 மணி வரை முதல் ஆராதனைக்கு முன்பாக ஜெபம் நடைபெறும். ஆகவே முதல் ஆராதனைக்கு வர்றவங்க கொஞ்சம் சீக்கிரமாக வந்து ஜெபத்திலே பங்கெடுக்க உங்களை உற்சாகப்படுத்துகிறோம். நாளைக்கு நமக்கு ஞாயிற்றுக்கிழமை முதல் ஞாயிற்றுக்கிழமையாக இருப்பதினால் கர்த்தருடைய பந்தி 3 ஆராதனைகளிலும் இருக்கும். மாலை நமக்கு கடைசி நாள் கூட்டம். பாஸ்டர் ஐசக் அனாயிண்டன் உங்களுக்கு தெரியும், நல்லா ஆராதிக்கக்கூடிய ஒரு ஆராதனை வீரர். ஆகவே கடைசி நாள் கூட்டத்திலும் தவறாமல் நீங்கள் பங்கெடுக்க உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறோம். அது மாத்திரமல்ல, இந்த ஜெப நாட்களில் நேற்றைய தினத்திலே ஸ்தாபனத்திலிருந்து எனக்கு ஒரு கடிதம் வந்திருந்தது. நான் வந்து பிரஸ்பிட்டராக இருக்கிறேன். எனக்கு கீழே 30 சபைகள் 35 ஊழியர்கள் இருக்கிறார்கள். இப்போ நேற்றைய தினத்திலே என்னை ஓவர்சியராக உயர்த்தி இருக்கிறார்கள். அல்லேலூயா. இப்போ 7 செக்ஷனை எனக்கு கீழே கொடுத்துருக்குறாங்க. 7 செக்ஷன். ஒவ்வொரு செக்ஷன்லையும் 20லேருந்து 30 சபைகள், தோராயமாக 200 சபைகளுக்கு மேற்பார்வையாளராக நியமித்திருக்கிறார்கள். அல்லேலூயா. ஸோ ஸ்தாபனத்தில் கடிதத்தில் என்ன எழுதியிருக்காங்கன்னா, ஒரு உங்கள் கீழே இருக்கிற சபைகளுக்கு தரிசனம் கொடுத்து அநேக புதிய சபைகளை உருவாக்குங்கள் என்று சொல்லி எனக்கு கடிதம் அனுப்பியிருக்கிறாங்க. ஆகவே இந்த பொறுப்பு மாபெரும் பொறுப்பு. அநேக இளம் ஊழியர்களை ஊழியத்தில் உற்சாகப்படுத்த, நிறைய சபைகளை ஸ்தாபிக்க ஆண்டவர் இந்த பொறுப்பில் நான் இருக்கிறவரை ஒவ்வொரு பொறுப்பும் 1 வருஷம்தான். அதுக்கப்புறம் அவங்க ரினியூ பண்ணுவாங்க. ஆகவே இந்த 1 வருட காலத்தில் எனக்கு கொடுக்கப்பட்ட இந்த பொறுப்பை சிறப்பாக நிறைவேற்ற ஜெபம் பண்ணிக்கொள்ளுங்கள். பொறுப்பு வரும்பொழுது கூடவே ட்ராவலும் வந்துடும். பல இடங்களுக்கு நான் ட்ராவல் பண்ணணும். நாளைக்கே ஸ்டார்ட் ஆகுது. திங்கக்கிழமை ஒரு செக்ஷனுக்கு போகணும், செவ்வாய்க்கிழமை ஒரு செக்ஷனுக்கு போக வேண்டும். இப்படி ஒரு புறம் ட்ராவலும் அதிகரித்து கொண்டிருக்கிறது. ஆகவே என்னுடைய பிரயாணங்களுக்காகவும் ஜெபித்துக் கொள்ளுங்கள். உங்களுடைய ஜெபங்கள் தான் என்னை தொடர்ந்து ஓட வைக்கிறது. அல்லேலூயா. அதுதான் பெட்ரோல். நான் ஒரு கார் தான். ஓட வைக்கிறதுக்கு பெட்ரோல் எங்கே இருந்தால் வருது? உங்ககிட்ட இருந்தால் வருது. நீங்கள் ஜெபிக்க நான் ஆண்டோடைய ஊழியத்தை செய்கிறேன். நான் செய்கிற ஊழியத்தின் பலனை கர்த்தர் ஜெபிக்கிற உங்களுக்கும் தருவார். ஆமாம், பாஸ்ட் ஊழியம் பண்ணுறதுக்கு நான் ஏன் ஜெபம் பண்ண அப்படின்னு நினைக்காதீங்க. நீங்கள் ஜெபம் பண்ண நான் செய்கிற ஊழியத்தின் பலனை உங்களுக்கும் சேர்த்து என்ன பண்ணுவார்? கொடுப்பார். விதைக்கிறவனுக்கும் பலன் உண்டு, அறுக்கிறவனுக்கும் பலன் உண்டு, தண்ணீர் பாய்ச்சுகிறவனுக்கும் பலன் உண்டு. நீங்களாம் தண்ணீர் பாய்ச்சி கொண்டு இருக்கிறீர்கள். கர்த்தர் நிச்சயமாய் பரலோகத்தில் பலன் தருவார். ஆமென். வேறு எதுவும் அறிவிப்புகள் இருக்குதாமா? ஜெபித்து நாம் நிறைவு செய்வோம். நல்ல ஆண்டவரே, இந்த காலை வேளையிலே உம்முடைய நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம். கர்த்தாவே, இந்த ஜெப நாட்களிலே நுகங்களை முறிப்பேன், கட்டுகளை அவிழ்ப்பேன் என்று சொன்னீர். கர்த்தர் அப்படியே ஆண்டவரே அநேகருடைய வாழ்க்கையிலே நீர் அற்புதங்களை நடப்பித்து கொண்டிருக்கிறீர். நேற்றைய தினத்திலே முதல் நாள் கூட்டத்திலே ஆவியானோர் வல்லமையாய் அசைவாடினீர். கர்த்தர் இன்றைக்கும் ஜீவனுள்ள தேவன், கர்த்தர் இன்றைக்கும் பேசுகிறார் என்பதை நாங்கள் கண்கூடாய் பார்க்க கர்த்தர் கிருபை செய்தீர். அதே போலவே மற்ற 2 நாட்களிலும் வருகிற ஊழியர்களை
வல்லமையாய் பயன்படுத்துவீராக. தேவனுடைய வல்லமையின் கரம் ஒவ்வொரு மீதும் தங்கியிருப்பதாக. இந்த நாளை ஆசீர்வதிங்க. போக்கிலும் வரத்திலும் காத்துக்கொள்ளுங்க. கைட்டு செய்கிற எல்லா வேலைகளிலும் ஆண்டவருடைய ஆசீர்வாதம் உடைய பிள்ளைகளோடு இருப்பதாக. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்தள்ளும். இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். இன்னொரு சந்தோஷமான செய்தி, நேற்றைய தினம் வந்த அந்த ப்ராஃபெட், உண்மையிலே நானே ஆச்சரியப்பட்டுட்டேன். பேரெல்லாம் அவ்வளோ கிளியராக கூப்பிட்டாங்க. அன்பு, நம்முடைய பழைய விசுவாசி, முடிஞ்ச உடனே சொல்கிறார், பாஸ்டர் அன்புன்னு என்னை கூப்பிட்டாரு. அப்புறம் போயிட்டே இருந்தார். திடீர்னு என்ன நினச்சாரு, திரும்பி வந்து நீ அன்பழகன் தானே என்னார். அவருடைய முழு பெயர் அன்பழகன். கூப்பிட்டு அப்புறம் அவருடைய மனைவியும் கூப்பிட்டு சில வார்த்தைகளை சொன்னார். ஸோ கர்த்தர் இன்றைக்கும் வரங்களை வைத்திருக்கிறார். இதில் நடுவில் போலி தீர்க்கதரிசிலாம் இருக்கிறாங்க. அதனால தான் நான் எச்சரிக்கையாக இருக்க சொல்வது வழக்கம். ஸோ நேற்றைய தினத்தில் அவங்களோடு பேசின பொழுது, வருகிற வெள்ளிக்கிழமை விடுதலை ஜெபத்துக்கு மறுபடியும் வாங்க அழைத்தேன். வருகிற 8ஆம் தேதி நம்முடைய சபைக்கு வருகிறேன் என்று சொல்லியிருக்கிறார்கள். அல்லேலூயா. ஸோ ஆகவே 8ஆம் தேதி அந்த விடுதலை ஜெபத்திலே புதிய ஆத்மாக்கள் அநேகரை கொண்டு வாருங்கள். கர்த்தர் நிச்சயமாய் பெரிய விடுதலை தருவார். ஏன்னா நான் அவங்களை இன்வைட் பண்ணும்பொழுது பாஸ்டர் கிளமன் சொன்னார், பாஸ்டர் வந்து காலையில் விடுதலை ஜெபத்தை கேன்சல் பண்ணிவிட்டு ஈவினிங் மீட்டிங் வச்சிருக்கிறாரு, அது உண்மையான்னு கேளுங்கன்னு சொல்லியிருக்கிறார். கிளமண்ட் அதை மறந்துட்டாரு. சாப்பிட்டு அவங்க கிளம்புற நேரம் பாஸ்டர் கிளமண்ட்டை சொன்னேன், விடுதலை ஜெபத்தை கேன்சல் பண்ணிவிட்டு கூட்டத்தை வச்சிருக்கிறோன்னு. அதை இப்போதான்பா சொன்னார். அவர் கேட்க சொன்னார், ஆனால் நான் கேட்க மறந்துட்டேன் அப்படின்னு சொல்லி அதை சொல்லி 8ஆம் தேதி நாங்கள் வருகிறோம் என்று சொல்லியிருக்கிறாங்க. தொடர்ந்து ஜெபிப்போம். கர்த்தர் இந்த நாட்களில் சபைகளிலே ஒரு மறுமலர்ச்சியையும் ஒரு எழுப்புதலையும் கொண்டு வருவார். அல்லேலூயா. நாம் ஜெபித்து நிறைவு செய்வோம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் இன்றும் என்றும் சதா காலமும் நம் அனைவரோடு கூட தங்கியிருப்பதாக. ஆமென். எல்லோரும் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை யாவரையும் ஆசீர்வதிப்பாராக, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக என்று ஒருவர் வாழ்த்தி சமாதானத்தோடு கடன் செல்லுங்கள். தேங்க்யூ அண்ட் காட் பிளஸ் யூ.